உங்களுக்கு ஆம், அந்த 8 மணிக்கு ஒரு சின்ன பிரேக் ஒண்ணு இருக்கும். அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய கேள்விகள நீங்க என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். பாடம் நடத்திக் கொண்டிருக்கும்போது, அ ஏதாவது அந்த வாக்கியங்கள் புரியல, திருப்பி அத ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது என்ன ஆகும்னா, நமக்கு நேரத்த என்ன ஆகும்னா, அதிகமா எடுத்துக்கொள்ளும். நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, கற்றுக்கொள்ள இருக்கிற அந்த உபதேசத்த, பாடத்த நம்மளால கற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா, நமக்கு குறுகிய நேரம் தான் இருக்கு. நான் இந்த 1வது அதிகாரத்த பிரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆயத்தம் செய்வதற்கு எனக்கு 10 பேப்பர்கள் 10 பேஜஸ் இருக்கு. இந்த 10 பேஜஸ நான் என்ன பண்ணணும்னா, 1 1/2 மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும். வேகமாக முடிக்கணும். அதே நேரத்துல எல்லாருக்கும், இந்த ஆன்லைன்ல உள்ள எல்லாருக்கும் புரியும்படியாக நான் எடுக்கணும். அப்ப என்னன்னா, நமக்கு நேரம் இல்ல. நம்ம பிரேக் டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய சந்தேகத்த நீங்க கேட்கலாம். சரி. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த வாரத்துல நான் உங்க எல்லார்கிட்டயும் நான் சொன்னேன் என்னன்னா, 1வது அதிகாரத்த நீங்க என்ன பண்ணுங்க, நிறுத்தி நிதானமாக உங்களுக்கு புரியக்கூடிய வகையில அத படிச்சுட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஒருவேளை நீங்க என்ன பண்ணலாம்னா, படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய தம்ஸ நீங்க என்ன பண்ணலாம் போடலாம். நீங்க படித்துக் கொண்டு வந்தால் தான் என்ன பண்ணணும்னா, நமக்கு ஒவ்வொரு வகுப்பிலும் அது புரிய ஆரம்பிக்கும். ஒருவேளை நீங்க படிக்கல அப்படின்னா கூட, நீங்க வெளிப்படையா நீங்க சொல்லலாம். அடுத்த வாரத்துல இருந்து என்ன பண்ணுங்க, தயவு செய்து 2வது அதிகாரத்த நீங்க படிங்க. அப்பந்தான் உங்களுக்கு என்னன்னா, இந்த அதிகாரங்கள் உங்களுக்கு புரிய வரும். இதுக்குள்ள இருக்கிற சத்தியங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். ஆகவே என்ன பண்ணுங்க, நீங்க என்னோடு சேர்ந்து என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஒத்துழைப்ப நீங்க தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். பாத்தீங்கன்னா, இந்த 1வது அதிகாரத்திற்கு நம்ம ஒரு சுருக்கமான ஒரு அவுட்லைன் நம்ம குடுக்கணும் அப்படின்னா, இந்த அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பு நம்ம குடுக்கலாம். என்னன்னா, ஒரு மெய்யான விசுவாசம் சோதனைகளின் மத்தியில் என்ன பண்ணும்னா நிலைத்திருக்கும். ஒரு மெய்யான விசுவாசம் சோதனைகளின் மத்தியில் நிலைத்திருக்கும். அப்ப இந்த 1வது அதிகாரத்த நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு 3 பிரிவுகளாக நம்ம பிரிக்கிறோம். முதல் 12 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது அது என்ன சொல்லுதுன்னா, இந்த மெய்யான விசுவாசம் சோதனையை மகிழ்ச்சியோடு சகிக்கும். 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரையில் நம்ம பார்க்கும் பொழுது அது என்ன சொல்லுதுன்னா, மெய்யான விசுவாசம் பாவ சோதனைகளை மேற்கொள்ளும். கடைசி 19வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரையில் நம்ம பார்க்கும் பொழுது, மெய்யான விசுவாசம் தேவ வசனத்திற்கு இணங்கும். அது கீழ்ப்படியும். இந்த 3 பிரிவுகளாக நம்ம இந்த அதிகாரத்த, முதல் அதிகாரத்த நம்ம பிரிக்கிறோம். இப்ப 1வது பகுதியாக முதல் 12 வசனத்த நாம என்ன தலைப்பு குடுத்தோம்னா, மெய் விசுவாசம் சோதனையை என்ன பண்ணும்னா, மகிழ்ச்சியோடு சகிக்கும். அப்ப இந்த 12 வசனத்த நம்ம 3 பகுதிகளாக கூட நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிக்கலாம். முதல் 4 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மெய்யான விசுவாசம் என்ன பண்ணும்னா, இந்த சோதனைகளின் மத்தியில அது சந்தோஷமாக அந்த சோதனையை ஏற்றுக்கொள்ளும், இல்லைன்னா எண்ணும். அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, இந்த சோதனை நேரத்துல அது என்ன பண்ணும்னா, தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணும். அதே மாரி 9வது வசனத்திலிருந்து 11 வசனத்த நம்ம பார்க்கும் பொழுது, இந்த சோதனையின் மத்தியிலே பணக்காரன், ஏழை இன்றி எல்லாரையும் இது சமமாக கருதுது. அந்த 12வது வசனம், இந்த சோதனையை அது சகிக்கும். அ நம்ம இது என்ன பண்ணலாம்னா, இத முறைப்படி நம்ம இந்த மாலை வேளையில நம்ம என்ன பண்ணலாம், கற்றுக்கொள்ளலாம். முதல் 4 வசனத்த யாராவது ஒருத்தர் படிக்கலாமே? சோதனைக்கும் தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறியிருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. தேங்க்யூ சிஸ்டர். பாத்தீங்கன்னா, முதல் 4 வசனத்தை நம்ம பார்க்கிறோம். 1வது வசனம் பாத்தீங்கன்னா, அவர் வாழ்த்துதல் சொல்லி ஆரம்பிக்கிறார். 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரையில் நம்ம கற்றுக்கொள்ள பாடங்கள் என்ன அப்படின்னா, இந்த மெய்யான விசுவாசமானது சோதனையின் மத்தியிலே போகும்போது அதை என்ன பண்ணுதுன்னா, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறது, எண்ணுகிறது. அததான் நம்ம 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரையில் நம்ம பார்க்க போறோம். ஆனா முதலாவது அந்த 1வது வசனத்தை யாக்கோபு என்ன பண்றாருன்னா, வாழ்த்துதலோட அவர் ஆரம்பிக்கிறார். பவுலுடைய வாழ்த்துதலை நம்ம பார்க்கிறோம். அவர் எப்ப ஆரம்பிச்சாலும் கிட்டத்தட்ட என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிப்பார். ஆனா இங்கே யாக்கோபு எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஊழியக்காரனாகிய யாக்கோபு. இந்த ஊழியக்காரன் அப்படிங்கிறது இன்றைய
வட்டத்துல, ஊழியர்கள் வட்டத்துல பார்க்கும்போது அது ஒரு பெரிய பதவி மாதிரி பார்க்கப்படுது. தேவனுடைய ஊழியக்காரர் வருகிறார், தேவனுடைய தாசன் வருகிறார் அப்படின்ட்டு நம்ம அதை என்ன பண்றோம்னா ஒரு பெரிய பதவி மாதிரி என்ன பண்றோம்னா மக்கள் மத்தியிலே நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். ஆனால் இந்த இடத்துல ஊழியக்காரன் அப்படின்னு யாக்கோபு பயன்படுத்தும் பொழுது பவுலை போன்றே அவர் என்ன பயன்படுத்துகிறார்னா கிரேக்க வார்த்தை டூலோஸ் அப்படின்னா. இந்த டூலோஸ் அப்படின்னா வேலைக்காரன் அல்லது அடிமை. இன்னும் ஒரு படி மேல சொல்லணும் அப்படின்னா நான் கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் கொத்தடிமை அப்படிங்கிறார். இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர்கள் நான் கிறிஸ்துவனுடைய அடிமை அப்படின்னு சொல்லி ஒரு வேலைக்காரன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்த விரும்புறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த வாக்கியத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்றது என்னன்னா ஊழியக்காரன் அப்படிங்கும் பொழுது வேலைக்காரன், ஒரு அடிமை, தேவனுடைய மக்களுக்கு அவன் பணிவிடை செய்கிறவர். அப்ப இன்னைக்குள்ள பதவியோ பட்டமோ ஒரு பேர் புகழோ கிடையாது ஊழியக்காரன் அப்படிங்கிறது. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா யாக்கோபு இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போதே நான் தேவனுடைய அதே போல கிறிஸ்துவனுடைய ஒரு அடிமையாக இந்த நிருபத்தை உங்களுக்கு எழுதுறேன் அப்படின்னு சொல்லி யாருக்கு எழுதுகிறார் அப்படிங்கும் போது அந்த இடத்துல அவர் சொல்றாரு சிதறி இருக்கிற 12 கோத்திரத்துக்கு அவர் எழுதுகிறார். சிதறுகிற அப்படிங்கிற அந்த வார்த்தை சிதறப்பட்ட அப்படின்னு கூட நம்ம புரிந்து கொள்ளலாம். சிதறப்பட்ட அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் எதுல இருந்து வருது அப்படின்னா நம்ம இந்த விதையை பாக்குறீங்களா, மத்தியில ஆண்டவர் எவ்வளவு உவமைகள் சொல்லும் பொழுது விதையை குறித்து அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த விவசாயி விதையை தூவுகிறான் பாத்தீங்களா, அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த விதைகள் சிதறப்படுகிறது. அப்ப என்னன்னா இந்த சிதறப்பட்ட அப்படிங்கிற இந்த அர்த்தமானது பாத்தீங்கன்னா இந்த விதையிலிருந்து விதை சிதறப்படுகிறது நமக்கு வருகிறது. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா பாலஸ்தீனிய நாட்டிற்கு வெளியே இருப்பதை குறித்து இது பேசுகிறது. ஏன் அவங்க பாலஸ்தீனிய நாட்டை விட்டு வெளியே போனார்கள் அப்படிங்கும் போது நமக்கு தெரியும் கிறிஸ்துவுக்கு முன் 722 722 பார்க்கும்போது அசிரியர்களால் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறார்கள். அப்ப அங்கே அவர்கள் என்ன பண்றாங்கன்னா சிதறப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள், சொந்த நிலத்துல இல்ல. கிறிஸ்துவுக்கு முன் பாபிலோனர்களால் அதாவது 586 பார்க்கும்பொழுது அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். அங்கே அவர்கள் என்ன பண்றாங்க, சொந்த நிலத்தில் இல்ல, சிதறுண்டவர்களாக காணப்படுகிறார்கள். பின்னர் ரோம அரசாட்சியின் கீழாய் அவர்கள் வரும்பொழுது அவர்கள் குடிபெயர்ந்து உபத்திரவத்தினாலே பாடுகள் நிமித்தம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா சிதறப்பட்டு போகிறார்கள். அப்போ இந்த சிதறப்பட்ட இந்த 12 கோத்திரத்தாருக்கு அவர் என்ன பண்றாருன்னா வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறார். இது அவர்களுக்கு மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளாய் எங்கும் சிதறி உள்ள அனைவருக்கும் அது பொருந்தும். ஒருவேளை நீங்க அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 1வது வசனம் 4வது வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது அங்கே மக்கள் என்ன பண்றாங்கன்னா உபத்திரவத்தின் நிமித்தம் அவர்கள் சிதறப்பட்டு போனதை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 1, 4வது வசனம். சரி, இப்ப 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை அவர் சொல்லிக்கிறது என்னன்னா இந்த மெய்யான விசுவாசம் இப்படிப்பட்ட சோதனைகள் நேரத்துல போகும்போது அது எப்படி இந்த சோதனையை பார்க்கும் என்றால் அது சந்தோஷமாக எண்ணுமா. பாருங்களேன், என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, அப்போ இங்க பார்க்கும் பொழுது சோதனைகளில் அகப்படும் போது, அவர் அகப்பட்டால் அப்படின்னு சொல்லல, அகப்படும் போது அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்துல கேள்வி என்னன்னா நமக்கு சோதனைகளே வராது அப்படின்னு இல்ல, சோதனைகள் நிச்சயமாக வரும். இங்க கேள்வி என்னன்னா சோதனை வருமா வராதான்னு இல்ல, இப்ப கேள்வி அந்த சோதனை எப்போது வரும். அப்போ கிறிஸ்தவர்களாய் இருக்கின்ற நமக்கு ஒரு மெய்யான விசுவாசிகளுக்கு சோதனைகள் இல்லைன்னா பரீட்சைகள் கண்டிப்பா நமக்கு உண்டு. அது எந்த சூழ்நிலையிலும் வரும், யாரும் இதிலிருந்து தப்பிக்க முடியாது. ஊழியர்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, இதற்கு விதிவிலக்கே கிடையாது. அப்ப இங்க பார்க்கும் பொழுது அகப்படும் போது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அகப்பட்டால் அப்படின்னு சொல்லல, அகப்படும் போது அப்படின்னா ஏதோ நம்மளையே அறியாமல் நம்மளுடைய மதிய இனத்தினாலேயோ நம்மளுடைய அறியாமையினாலேயோ நாம் போய் சிக்கிக் கொள்வதோ மாட்டிக்கொள்வதோ பற்றி இங்க யாக்கோபு பேசவில்லை. மாறாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அகப்படும் போது அப்படிங்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா இப்படிப்பட்ட பரீட்சையில் இப்படிப்பட்ட சோதனைகளில் நீங்கள் சோதனைகளை எதிர்பார்க்கும் போது அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட சோதனைகளை நீங்கள் சந்திக்கும் போது அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அப்ப அகப்படும் போது அப்படிங்கும் போது அதை சந்திக்கும் போது, அதை எதிர்கொள்ளும் போது அப்படின்னு அவர் இந்த இடத்துல என்ன பண்ணுகிறார்னா பயன்படுத்துகிறார். அப்போ சோதனைகள் எல்லாருக்கும் வரும்,
கட்டாயம் வரும் என்பதை நம்ம என்ன பண்றோம்னா இந்த வசனத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்ன சொல்றாரு சீஷர்களை பார்த்து? இந்த உலகில் உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டு அப்படின்னு சொன்னாரு. இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம், பாடுகள், உபத்திரவங்கள், பரீட்சைகள், சோதனைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டு. யோவான் 16வது அதிகாரம். அதே மாதிரி பவுல் என்ன சொல்றாரு? அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம அநேக உபத்திரவங்கள் வழியாய், சோதனைகளின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். அப்போ நம்ம சோதனைகள் எப்போ வரும்ட்டு நம்ம ரெடியா ஆயத்தமா நம்ம இருக்கணும். அப்புறம் பார்க்கும்போது அவர் சொல்ற இந்த சோதனைகள் என்ன செய்யுது அப்படின்னா, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, அதாவது சோதனையானது உங்களை என்ன பண்ணுதுன்னா பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உபத்திரவம் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது அதை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு எப்படி சொல்ல, ஒரு தவறான கண்ணோட்டத்துல நம்ம பார்க்க கூடாது. அதே மாதிரி நம்ம தேவன் மீது கோபப்படவே கூடாது. அவர் என்ன சொல்றாரு பாருங்களா, உங்களுக்கு விசுவாசத்தின் பரீட்சை, அதாவது சோதனை வரும்போது அது உங்களுக்கு என்னத்தை தருது அப்படின்னா பொறுமையை தருது. ஒரு உண்மையான விசுவாசம், ஒரு மெய்யான விசுவாசம் சோதிக்கப்படும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பரிசோதிக்கப்படும். ஒரு உண்மையான விசுவாசி பரிசோதிக்கப்படுவார். அப்ப இதுல இருந்து என்னன்னா, இந்த சோதனைகள் இவற்றினுடைய இறுதி இலக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது விசுவாசிகளை முதிர்ச்சி அடைவு செய்வது, நம்மை பரிபூர்ணப்படுத்தவே, நம்மளை பொறுமைக்குள்ளாக கொண்டு செல்வதே இந்த சோதனையினுடைய முக்கிய நோக்கமாகும். இந்த சோதனை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நலனுக்காக தான் அவர் வைத்திருக்கிறார். பிசாசு நம்மளை என்ன பண்றான்? பாவ சோதனையை கொண்டு வருகிறான். ஏன்னா நம்மளுடைய விசுவாசத்தில் நாம் வீழ்ந்து போக வேண்டும், பாவம் செய்ய வேண்டும் என்று அவனுடைய நோக்கம். ஆனால் தேவனுடைய நோக்கம் நம்மளை விழச் செய்வதில்லை. மாறாக அவர் நம்மளை சோதிக்கும் போது, பரீட்சை பார்க்கும் போது நம்ம அந்த பொறுமை உண்டாகிறது மட்டும் இல்ல, அடுத்த வசனத்துல சொல்லும் பொழுது நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பரிபூரணராயும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கெடுவது. பாருங்க, இந்த பொறுமை, இந்த பரிபூரணம், இந்த நிறைவு ஆண்டவர் எதுல வச்சிருக்காரு பாத்தீங்களா? நாம் எப்பொழுது தேவனால் பரீட்சை பார்க்கப்படுகிறோமோ, அவர் நமக்கு ஒரு டெஸ்ட் வைக்கும் போதுதான் நமக்கு தெரியும் நம்மளுடைய ஆவிக்குரிய நிலை என்னதென்று நமக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த சோதனை எல்லாமே நம்மளை விலக்கல்றதுக்கோ நம்மளை அழிப்பதற்கோ அல்ல, மாறாக கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்மளை கட்டி எழுப்பும்படி ஆண்டவர் இந்த பரீட்சையை நமக்கு வைத்திருக்கிறார். அது போல இந்த சோதனைகள் நம்மை பொறுமைக்கு நேராக நடத்துகின்றன. அதே போல இந்த சோதனை நம்மளை என்ன பண்ணுதுன்னா ஒரு பூரணத்திற்கு நேராக நடத்துகின்றன. அதே போல இந்த சோதனை நமக்குள்ளாக என்ன பண்ணுது? நல்ல ஒரு நற்பண்புகளை வளர்க்குகிறது, கிறிஸ்துவுக்குள்ளாய் நிறைவாக்குகிறது ஒழிய அது நமக்கு குறைவு இல்லை. அதனாலதான் இந்த இடத்துல யாக்கோபு சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட சோதனைகள் நீங்க போகும்போது அது எப்படி எண்ணணும்? மகிழ்ச்சி. அதான் அவர் சொல்றாரு பாருங்க, சந்தோஷமாக எண்ணுங்கள். நம்ம இதுல கசப்போ மனஸ்தாபப்படுறதுக்கோ தேவன் மீது கோபம் கொள்வதற்கோ இல்ல பிறர் மீது காரணங்களை சாட்டுவதற்கோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அதை நம்ம மகிழ்ச்சியோட எண்ணி, இந்த பொறுமை நம்மளை என்ன பண்ணுதுன்னா நற்பண்புகளினாலே நம்மளை கட்டி எழுப்புகிறது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா எண்ணணும். விசுவாசம் சோதனை மூலம் சோதிக்கப்படுகிறதே தவிர சோதனைகளால் உருவாக்கப்படுவது இல்லை. சோதனை வந்தோடனே நம்மளுடைய விசுவாசம் அதிகரிக்க இல்லை. ஒரு உண்மையான விசுவாசம் சோதிக்கப்படும். அந்த சோதனை மூலியமாக இந்த விசுவாசம் என்ன பண்ணுன்னா அதிகரிக்கும். விசுவாசம் சோதனைகள் மூலம் சோதிக்கப்படுகிறதே தவிர சோதனைகளால் உருவாக்கப்படுவது இல்லை. அதே நேரத்தில் இந்த பரீட்சை, இந்த சோதனை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எதிரி அல்ல, அது நம்மளுடைய நண்பன். அதே போல இது நமக்கு பாதகமானதல்ல, நமக்கு சாதகமானது. சரி, இந்த சோதனைகளின் மத்தியில நம்ம எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட சமயத்துல இந்த சோதனைகள் மத்தியில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தேவனிடத்துல நம்ம கேட்கணும், நம்ம தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் அப்படின்னு சொல்லுகிறார். படிக்காத யாராவது ஒருத்தர் படிக்கலாமே, 5லிருந்து 8 வரை. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய
தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். இப்படிப்பட்ட சோதனை நேரத்தில் நம்ம எங்க ஓடணும் அப்படின்னா, தேவனை நோக்கி நம்ம ஓடணும். தேவன் இடத்துல தான் கேட்கணும். மனுஷர்கள் இடத்துலயோ உலகத்துக்கிட்டயோ நம்ம ஒப்பீனியன் கேட்கவே கூடாது. நம்ம நேரடியாக தேவனுடைய சமூகத்துல அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணணும்ட்டு அவரே 5வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு. நாம் தேவனிடத்துல கேட்கணும். சரி, நம்ம தேவனிடத்துல என்னத்தை கேட்கணும்? வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், அப்புறம் என்ன பண்ணோம்? பல நிலங்கள் வேணும், ஆஸ்தி வேணும், சொத்து வேணும் அப்படின்னா கேட்க சொல்லியிருக்காரு. உபத்திரவ நேரத்துல என்ன கேட்கணுமா? தேவனிடத்துல ஞானத்தை நம்ம கேட்கணுமா? உலக ஞானம் இல்ல, தேவ ஞானம். இப்படிப்பட்ட சமயத்துல சோதனை நேரத்துல நம்ம தேவனிடத்துல ஓடி நம்ம அவரிடத்துல ஞானத்தை நம்ம கேட்கிறோம். நம்ம தேவனிடத்துல பலத்தை கேட்கலாம். ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணோம்? பலத்தை தாரோம், அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை தாரோம், அதுல மாற்று கருத்து இல்லை. உம்முடைய கிருபையை தாரோம், எனக்கு விடுதலை தாரோம் அப்படின்னு கேட்கறதுல தப்பு இல்லை. ஆனா யாக்கோபு இந்த இடத்துல தெளிவா சொல்லும் பொழுது, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு என்ன வேணும்னா தேவனுடைய ஞானம் நமக்கு அவசியம். அதனால அவர்கிட்ட வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா ஞானத்தை கேட்கணும். ஏன் ஞானத்தை கேட்கணும்? நாம் முதிர்ச்சி அடைவதற்காக தேவன் நமக்கு கொடுக்கும் வாய்ப்புகளை வீணாக்காமல் அதை நாம் தற்காத்து கொள்ள நமக்கு ஞானம் அவசியம். நாம் முதிர்ச்சி அடைவதற்கான, பரிபூர்ணத்துவத்தை அடைவதற்கான தேவன் நமக்கு கொடுக்கும் வாய்ப்புகளை, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவர் நமக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை பெறுகிறார். அதை நம்ம வீணடிக்காம இருக்கணும்னா அதற்கு என்ன தேவை? தேவனுடைய ஞானம் தேவை. அப்போ இந்த ஞானத்தை குறித்து அவர் இந்த இடத்துல பேசுகிறார். பழைய ஏற்பாட்டுல ஞானத்தை குறித்து, புத்தியை குறித்து அதிகம் பேசுகின்ற ஒரு புத்தகம் எதுன்னு உங்களுக்கு ஞாபகம் வருதா? நீதிமொழிகள். அதனாலதான் நீங்க யாக்கோபின் நிருபத்தினுடைய அறிமுகத்தை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு நீதிமொழிகள் என்று யாக்கோபின் புத்தகத்தை அழைப்பார். ஏன்னா இவர் ஞானத்தை குறித்து இவர் அதிகமாக பேசியிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல அவர் சொல்றாரு பாருங்களேன், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தாலும், ஏன்னா இந்த மாதிரி சோதனை நேரத்துல நம்ம போகும்போது நமக்கு எந்த முடிவுகள் எடுக்கணும்னு தெரியாது. பரீட்சை நேரத்துல போகும்போது நம்மளுடைய மூளைகள் எல்லாமே செயலற்றவைகளாக காணப்படும். நம்ம திடீர்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் அவன் என்ன பண்ணணும்? தேவனிடத்தில் கேட்கணும். அப்ப அவர் என்ன பண்றாரு? யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகி அந்த தேவனிடத்தில் கேட்க கடவுள், அப்பொழுது கொடுக்கப்படும். இதை நம்ம சந்தேகமே பட வேண்டாம். நம்மளுடைய எதை? ஞானத்தை. தேவன் மீது வைக்கும் விசுவாசம், தேவன் மீது வைக்கின்ற இந்த நம்பிக்கை இந்த உபத்திரவு நேரத்துல அவரிடத்துல அந்த ஞானத்திற்காக வரும் பொழுது அவர் குறைவின்றி குடிக்கிறவராக இருக்கிறார். பிரச்சனை இருந்துட்டு தேவனிடத்துல இல்ல, அநேக நேரத்துல பிரச்சனை நம்ம சரியான விதத்துல கேட்கறது இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட விசுவாசமும் இல்லை. நம்மளுடைய விசுவாசத்திற்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய புருஷனோ, நம்மளுடைய மனைவிகளோ, பிள்ளைகளோ கிடையாது, பிசாசும் கிடையாது. நம்மளுடைய விசுவாசத்திற்கு எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ளா இருக்கின்ற அவிசுவாசம். இதை நம்ம மறந்துடவே கூடாது. அப்ப அவர் பாருங்களேன், இந்த இடத்துல யாக்கோபு நம்மளை தைரியமா கேட்க சொல்றாரு. நீங்க தேவனிடத்துல கேளுங்க, ஞானத்தை கேளுங்க. இந்த மாதிரி உபத்திரவத்துல, இக்கட்டான நேரத்துல, சோதனைகளின் மத்தியில ஆண்டவர் கிட்ட விண்ணப்பம் பண்ணுங்க. அவர் என்ன பண்ணுவாரு? உங்களுடைய ஜெபத்தை அவரு கேட்பார். இருமனமா இருக்கக்கூடாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனா இருக்கா. 2 மனமா இருக்காங்க. பயத்தோட நீங்க கேட்க வேண்டாம். நீங்க விசுவாசத்துல எந்தவித பயமும் இன்றி அந்த தேவன் எனக்கு ஞானத்தை தருவார், இப்படிப்பட்ட சிக்கல்ல இருந்து, சோதனைகள், பரீட்சையிலிருந்து அவர் எனக்கு விடுதலை தருவார் என்று நம்ம என்ன பண்ணலாம்னா அவர்கிட்ட நம்ம விசுவாசத்துல எப்பனாலும் நம்ம கேட்கலாம். அதுவும் பாருங்களேன், அவர் பாரபட்சமின்றி கொடுக்கிறார், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். அது கேட்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, பணக்காரன், ஏழை, எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது, எந்தவித ஜாதி வேறுபாடுகள் கிடையாது. என்ன சந்தேகம் இல்லாமல் அவரிடத்துல கேட்கணும், அவர்கிட்ட மட்டும்தான் கேட்கணும்.
அவர் எப்படி கொடுக்கிறாரா? சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். அப்படி என்றால் அவர் கருமித்தனம் பண்றது கிடையாது, கஞ்சத்தனம் பண்ண மாட்டார். அவர் என்ன பண்றாருன்னா தயால குணம் படைத்தவர். அவர் என்ன பண்றாருன்னா சோதனையின் மத்தியில அவருடைய பிள்ளைகள் அகப்படும் போது அவரிடத்துல ஞானத்தை கேட்கும் பொழுது அவர் அள்ளி தருகிறவராய் தாராளமாய் கொடுக்கக்கூடியவராக அவர் காணப்படுகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதை நம்ம முழுமையா வரும்போது அவர் சொல்ற இந்த சந்தேகம் உள்ளவர்கள் பாத்தீங்கன்னா அந்த கடல் அலைக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கு. ஏன்னா காத்து எந்தெந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் தான் அலைகள் போகும். அவர்கள் நிலையில்லாதவர்களா இருக்கிறார்கள். தேவன் மீது ஒரு முழுமையான விசுவாசம் வையாமல் 8வது வருஷத்துல அவர் சொல்ற மாதிரி அவங்க எப்படி இருக்காங்கன்னா இருமனம் உள்ளவர்களா இருப்பதுனால அவர்களுக்கு அது கிடைக்க கூடாம போயிட்டு இருமனமா இருக்கிறதுனால அவங்களுடைய ஜெபமானது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவனிடத்தில் பெற வேண்டிய ஞானமானது அவர்களுக்கு கிடைக்க கூடாமல் போனதுக்கு காரணம் என்ன? அலைகளைப் போல எங்கு காற்று வீசுகிறதோ அங்கே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிலையான மனம் அவர்களுக்கு இல்ல, ஒரு முழுமையான விசுவாசம் இல்ல. அவர்கள் உலகத்தின் மீதும் தேவனின் மீதும் இரு நிலை கொண்டவர்களாக இருக்கின்றனால அவர்களுக்கு பதில் கிடைக்கவில்லை. இப்ப பாத்தீங்கன்னா 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையில் பார்க்கும்போது அவர் இந்த சோதனையின் மத்தியிலே இந்த மெய்யான விசுவாசம் அனைவரும் சமம் என்று இது கருதும். முதல்ல சோதனைகள் மத்தியில சந்தோஷமா இருக்கணும். சோதனைகள் மத்தியில நாம் தேவனிடத்துல என்ன பண்ணணும்? கேட்கணும். இந்த சோதனைகள் நம்மளை எதற்கு நேராக கொண்டு செல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சரிசமம் அப்படிங்கிறதுக்காக இது கொண்டு போகுது. ஒருவேளை அந்த 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையில் நம்ம வாசிக்கலாமே. தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் இடித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போம். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போனான். தேங்க்யூ சிஸ்டர். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாத்தீங்கன்னா இந்த மெய்யான விசுவாசத்துல ஏற்ற தாழ்வுகளே கிடையாது. கிறிஸ்தவத்துல ஏற்ற தாழ்வுகள், அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணக்காரன் ஏழை, மேல் ஜாதி கீழ் ஜாதி, நிறங்களை வைத்து, சரீர நிறங்களை வைத்து, படிப்பை வைத்து, இந்த ஏற்ற தாழ்வுகள் கிறிஸ்தவத்தில் கிடையாது. ஒரு மெய்யான விசுவாசம் இதை பார்க்காது. இதுல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் யாரும் இல்லை. நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒரு பாடல், நம்ம ஞாயிற்றுக்கிழமை பாடக்கூடிய பாடல் என்னது? இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. முதல் சரணம் என்ன சொல்றாரு? அங்கு உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை. அதுதான் சொல்றாரு. இங்க பணக்காரனா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி எல்லாரும் சரிசமம். ஆண்டுடைய வசனத்தை வைத்து பார்க்கும் பொழுது, ஆண்டுடைய உபதேசத்தை வைத்து பார்க்கும் பொழுது கிறிஸ்தவத்தின் மத்தியிலே எல்லாரும் சரிசமம். அப்ப என்னன்னா இந்த சோதனை என்ன பண்ணுதுன்னா எப்படியாவது இந்த ஏழை பணக்காரனை என்ன பண்ணுதுன்னா ஒரு சமநிலைக்கு எப்படியாவது கொண்டு வருகிறது. தாழ்ந்த சகோதரன் ஒருவேளை அவனது வறுமையினால் அவன் என்ன பண்ணலாம்? குறைபாடு உள்ளவனாக காணப்படலாம். ஆனா அவனை பார்த்து வசனம் என்ன சொல்லுது? தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஒருவேளை நீ தாழ்ந்த நிலையில் இருக்க, ஆண்டவன் உன்னை சரீர ரீதியாக உயர்த்தினாலும் சரி, நீ கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் உயர்ந்த நிலையில் இருக்க, சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்னால செல்வத்தினால் நிரப்பப்பட்ட ரீதியில இருக்கின்ற காரணத்தினாலே நீ என்ன பண்ண? நீ கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கின்ற அந்த ஆசீர்வாதத்திலே நீ என்ன பண்ணுனா மேன்மை பாராட்டு உன்னுடைய உயர்வை. ஏன்னா நம்ம எபேசியர் 2வது அதிகாரத்துல பார்க்கும்போது அவர் கிறிஸ்துவோடு கூட நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? உன்னதங்களிலே ஒரு உயர்வான இடத்திலே நம்மளை வைத்திருக்கிறார். ஆனாலும் என்ன பண்ண? நீ தாழ்த்தப்பட்ட சகோதரனே உன்னுடைய உயர்வு, கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கின்ற உன்னுடைய உயர்வை நினைத்து நீ என்ன பண்ணு? மேன்மை பாராட்டு. இப்ப ஐஸ்வர்யனை பார்த்து சொல்லும் பொழுது, ஐஸ்வர்யவானே உன்னுடைய செல்வத்தில் நீ என்ன பண்ணு? மன மகிழ்ச்சியா இரு அப்படின்னு அவர் சொல்லல. உன்னுடைய பணத்துல நீ என்ன பண்ணு? மேன்மை பாராட்டுன்னு சொல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, ஐஸ்வர்யவானே நீ தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்டு. ஒருவேளை ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கலாம், அவருடைய பிசினஸ்ல திடீர்னு ஒரு நெரிசல் ஏற்படுது, திடீர்னு அவருடைய பிசினஸ், அவருடைய
எல்லா வணிகமும் என்ன பண்ணுது, முடங்குது. அவர் என்ன பண்றாரு, பண ரீதியாக ஒரு தாழ்மையான நிலைக்கு அவர் வரும் பொழுது, அந்த தாழ்மையான நிலை ஒருவேளை இவரை கிறிஸ்துவுக்கு நேராக அவரை விசுவாசிக்கும்படி, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி அவரை வழிநடத்தும் பொழுது, இப்ப அவர் சொல்றாரு, நீ தாழ்த்தப்பட்டதை குறித்து நீ என்ன பண்ணு, மேன்மை பாராட்டு. ஏன்னா நீ தாழ்மையை அடையல அப்படின்னா இன்னமும் உன்னுடைய செல்வ ஆஸ்தி பெருக்கில நீ அதிகமா இருக்கும் பொழுது நீ கிறிஸ்துவ தேடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை ஆண்டவரே அந்த தாழ்மையை உனக்கு கொடுத்தார். இப்ப அந்த தாழ்மையானது உன்னைய கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தி இருக்கிறது. ஆகவே என்ன பண்ணு, உன்னுடைய உலக பிரகாரமான செல்வம் அல்ல, கிறிஸ்துவே உன்னுடைய இறுதி செல்வமா இருக்கிறபடியால் நீ என்ன பண்ணு, அவருக்குள்ள நீ என்ன பண்ணு, மேன்மை பாராட்டு. ஏன்னா இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா 11வது வசனத்துல அது எல்லாமே என்ன பண்ணும், கடும் வெயிலுடன் உதித்து புல்லை போல உலர்ந்து போகும். இந்த வெயில் உதிக்கும் போது இந்த புல் என்ன ஆகும், எல்லாம் அப்படியே போயிடும். அதனாலதான் உன்னுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் வாடி போகும், அது எல்லாமே உதிர்ந்து போகும். இதெல்லாம் புல்லுக்கு சமம், இன்றைக்கு இருந்து நாளைக்கு காய்ந்து போகின்ற புல்லுக்கு சமமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த ஐஸ்வர்யவான்களும் இந்த தாழ்மையா இருக்கிற ஒரு தரித்திரரும் இந்த ரெண்டு பேரையும் ஒரே சமநிலையில பார்க்க வேண்டும் அப்படின்னா எல்லாரையாலையும் பார்க்க முடியும். இந்த உலக ஞானம் இது ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொல்லுமா? கண்டிப்பா சொல்லாது. தாழ்மை, ஐஸ்வர்யம் இந்த மாம்சீக ரீதியாக வெவ்வேறு நிலையா இருந்தாலும் இது ரெண்டுமே ஆவிக்குரிய நிலையில் ஒன்றுதான். ஏன்னா தாழ்மை உள்ளவனும் கிறிஸ்துவில் தான் மேன்மை பாராட்டுகிறான் ஐஸ்வர்யவானா என்று. ஐஸ்வர்யவான் தாழ்த்தப்பட்டிருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிற செல்வத்தை, அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மேன்மை பாராட்டுகிறான். இந்த நிலை சரீர பிரகாரமாக வேற வேற என்றாலும் ஆவிக்குரிய நிலையில் இந்த இரண்டு பேருமே கிறிஸ்துவை ஐஸ்வர்யமாக கொண்டிருக்கிறபடியால் அவர்களை மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த இருவருமே கிறிஸ்துவில் ஐஸ்வர்யவான்கள். தாழ்ந்த சகோதரனை உயர்த்திய அதே தேவ கிருபைதான் செல்வந்தனை தாழ்த்துகிறது. இந்த இரண்டுமே மகிழ்ச்சி அடைவதற்கான காரணங்களா இருக்கு. இவற்றை இந்த உலக இல்லைன்னா மாம்ச ஞானத்தால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவேதான் தேவன் ஞானம் நமக்கு அவசியம். அவற்றை நாம் கேட்கும்படி தேவன் என்ன பண்ணுகிறார், நம்மளை ஊக்கப்படுத்துகிறார். இத்தகைய சமநிலை இல்லைன்னா சமத்துவம் ஏழைக்கும் அந்த பணக்காரனுக்கும் ஆவிக்குரிய ஞானத்தால் மட்டுமே தான் வரும். அதனாலதான் பாருங்க இந்த ஞானம் எவ்வளவு தூரம் அவசியம்னு பாருங்க. இந்த உலகம் இருந்துட்டு ஏற்கனவே ஒருத்தர் பொருளாதார ரீதியாக தாழ்ந்து இருக்கும்போது அவர் ஏழைன்னு சொல்லிடும், பணக்காரனை நல்ல பொருளாதார ரீதியாக அவர் நல்லா இருக்கும்போது பணக்காரன்னு வேறுபடுத்தி காமிக்கும். ஆனா இந்த ஞானம், தெய்வீக ஞானம் அவர்களுடைய ஆவிக்குரிய நிலையை பார்த்து இருவரும் சமம் அப்படிங்கிறது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தாழ்ந்த சகோதரனா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருவேளை செல்வத்தினால் தாழ்த்தப்பட்டு இருந்தாலும் சரி, சரீர ரீதியாக நீங்கள் இருவருமே கிறிஸ்து இயேசுவுக்குள் சமமா இருக்கீங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஐஸ்வர்யவானா இருக்கீங்க. இந்த உலக ஐஸ்வர்யம் எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சிரும், எல்லாம் உதிர்ந்து போயிடும். கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கின்ற ஐஸ்வர்யம் மட்டுமே என்றென்றும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருவருமே சமம் அப்படிங்கிற இந்த ஞானம் நமக்கு எப்ப வரும்? நாம் தேவனை சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த ஞானம் நமக்கு புரிய வரும். அதுவரையில் நமக்கு இது குழப்பத்தை தான் நமக்கு ஏற்படுத்தும். 12வது வசனத்தை நம்ம படிக்கும்பொழுது அவர் சொல்றாரு, இந்த சோதனையின் மத்தியில இந்த மெய்யான விசுவாசம் என்ன பண்ணணும்னா இந்த சோதனைகள் எல்லாவற்றையும் சகிக்கும் அப்படிங்கிறார். 12வது வசனத்துல, சோதிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கிரீடத்தை பெறுவார். ஏற்கனவே சொன்ன உண்மையாய் மெய்யான விசுவாசம் சோதிக்கப்படும். அதனால்தான் அவர் சொல்றாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த மெய்யான விசுவாசம் சோதனை நேரத்திலே பிறர் மீது பழி போடாது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கும்போது, ஏதேன் தோட்டத்தில் நடந்த சோதனையை பார்க்கும் பொழுது ஆதாம் யார் மேல பழி போட்டான் தெரியுங்களா? ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த ஸ்திரீ தான் இனி என்ன பண்ணா, இந்த மாதிரி செஞ்சுட்டா அப்படின்ட்டு ஸ்திரீ மேல பழி போடுறான். அடுத்த லைன்லயே பார்க்கும்போது அவன் ஸ்திரீ மேல மட்டும் பழி போடல, ஏவாள் மேல மட்டும் அவன் பழி போடல. அவன் என்ன பண்றான்னா தேவன் மீதே பலி போறான். என்னன்னா, நீர் எனக்கு தந்த இந்த ஸ்திரீ, இவங்க ரெண்டு பேர் மேலேயும் பழி போடுறான். ஒருவேளை நம்ம குடும்ப வாழ்க்கையிலேயே நம்ம பழி போடுறது ஒண்ணு நமக்கு புதுசு இல்லை.
பெண்கள் என்ன பண்ணுவாங்க, கணவர்மாருங்க எல்லாம் நீங்க தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் மேல பழி போடுறதும், புருஷர்கள் தங்களது மனைவி மேல பழி போடுறதும், பிள்ளைகள் தாய் தகப்பன் மீதும், தாய் தகப்பன் பிள்ளைகள் மீதும், இது நமக்கு புதுசு இல்லை. ஆனால் நம்ம இதை பழி போட கூடாது. நமக்கு இது நம்மளுடைய தவறு அப்படின்னு தெரிஞ்சா, சோதனையின் நேரத்துல யோபு பாத்தீங்களா, யார் மேல பழி போட்டாரு? யார் மேலுமே போடல. சோதனை அவர் பொறுமையா சகித்தார். யாரு மேலேயும் நண்பர்கள் வந்தாங்க, எல்லாம் வந்து அவரை இழிவா பேசுறாங்க. யாராவது வந்து நல்லா ஆறுதலா 4 வார்த்தை பேசுவாங்கன்னு பார்த்தா, இருக்கிற காயத்தை விட இன்னும் பெருசா காயத்தை ஏற்படுத்திட்டு போறாங்க. ஆனா இருந்தாலும் அவர் நண்பர் மேல பழி போடல, தனது மனைவி மேல பழி போடல, ஆண்டவர் மீதும் பழி போடல. அப்போ என்னன்னா, இந்த மெய்யான விசுவாசம் பரிசோதிக்கும் போது இது யார் மேலேயும் பழி போடாது. இது என்ன பண்ணுன்னா பொறுமையோட அதை சகிக்கும். நம்ம ஒருவேளை என்னலாம் ஆண்டவர் தாம் நேசிக்கிறவரை அவர் என்ன பண்ணுவோம், ஆசீர்வாதமா தானே வைக்கணும், ஏன் சோதிக்கிறார் அப்படிங்கிற கேள்வி கூட நமக்கு வரும். எப்படி ஒரு பொண்ணானது சோதனைகள் மத்தியில அந்த நெருப்பின் வழியாய் போகும்போதுதான் அது என்ன பண்ணுது, ஒரு நல்ல ஒரு வெளியேற பெற்ற ஒரு பொருளாக வெளியே வர்ற மாதிரி ஆண்டவர் தாம் நேசிக்கிறவர்களை தான் அவர் சோதிப்பார். மற்றபடி அவருடைய பிள்ளை அல்லாதவர்களை அவர் சோதிக்கணும், பரீட்சை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. பழைய ஏற்பாட்டுல நமக்கு அதாவது அநேக உதாரணங்கள் இருக்கு. ஆபிரகாம் அவர் சோதித்தார். அவர் சொல்றாரு, அவர் என்னுடைய சிநேகிதன் அப்படிங்கிறார். சிநேகிதனுக்கு என்னது சோதனை, ஏன் அவர் விரும்புகிறார். அப்ப பரீட்சை வைக்கும் போது நம்மளுடைய மார்க் நமக்கு தெரியும், நம்ம எந்த ஆவிக்குரிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்ற நிலை நமக்கு தெரியும். ஏற்கனவே நாம் கேட்டவனமாய் சோதனை நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மளை வீழ்வதற்காக அல்ல, மாறாக அது நம்மளை கட்டி எழுப்பும். அப்புறம் இந்த இடத்துல அவர் சொல்றாரு பாருங்களா, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவர் என்ன பண்றாரா, அவனுக்கு கிரீடத்தை தருகிறார். என்ன கிரீடம் இது? அதே போல தொடர்ந்து பார்க்கும் பொழுது அந்த அன்பு அப்படிங்கிற வார்த்தையும் அவர் பயன்படுத்துகிறார். அந்த கிரீடத்தை குறித்து நம்ம பார்ப்பதற்கு முன்பதாக, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு பாருங்களேன், முதல்ல உபத்திரவம் வருது, சோதனைகள் வருது. அதுவும் யாருக்குன்னா தம்மிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் அதை அவர் வைத்திருக்கிறார். அந்நிய மக்களுக்கு சோதனை வரணும்னு அவசியம் இல்லை, அது அவர் புடம்பிடணும் அப்படிங்கிற அவசியம் தேவனுக்கு கிடையாது. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன பண்றாருன்னா சோதனையை அனுப்புகிறார். யாருக்கு? தம்மிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு. அன்பு அப்படிங்கிற பதத்தை அவர் யூஸ் பண்ணிக்கிறார். காரணம், நம் சோதனை ஊடாக செல்லும் போது மன மகிழ்ச்சியான அந்த மனப்பான்மையை, மகிழக்கூடிய அந்த மனப்பான்மையை உடையவர்களாக இருக்க காரணம் என்ன அப்படின்னா, தேவன் நம்மளை நேசிக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான். இல்லைன்னா நாம் தேவனை நேசிக்கிறோம். நாம் தேவனை நேசிக்கின்ற காரணத்தினாலே நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கின்ற ஒவ்வொரு பரீட்சையும் சோதனையும் நம்மளை அழிப்பதற்காக இல்லை, அவருக்குள்ளாய் ஒன்றை கட்டி எழுப்பதற்காக அப்படிங்கிற அந்த ஒரு அன்பு இருக்க போய் தான் நம்மளால இந்த சோதனைகள் மத்தியில நம்ம கடந்து செல்ல முடிகிறது. அன்பு இருக்கும் இடத்தில்தான் அர்ப்பணிப்பும் கீழ்ப்படிதலும் இருக்கும். யாரை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்களோ பாருங்களேன், உலக பிரகாரமா அவர்களாலதான் நம்ம அதிகமா காயப்படுவோம், அது வேற விஷயம். ஆனா அவங்க எவ்வளவுதான் தவறு செஞ்சாலும் பாருங்களேன், விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்? மூத்த பையனை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க, மூத்த மகள் ரொம்ப நேசிக்கிறீங்கன்னா, அவன் தப்பே செஞ்சிருந்தாலும் நம்ம விட்டு கொடுத்தே பேச மாட்டான். அவன் தான் உங்களை அதிகமா காயப்படுத்துவான். அவனை நீங்க நிறைய நேசிக்க அந்த நபரை நீங்க அதிக நேசிக்க, அவர்களாலதான் உங்களுக்கு பல பிரச்சனை வந்தாலுமே நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. இது உலக பிரகாரமானது. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார். காரணம் என்னன்னா, இது அன்பு. நாம அவர் மீது வைத்த அன்பு தான் இவ்வளவு தூரம் பரீட்சையின் மத்தியிலாக நம்ம போகும்போது, சோதனைகள் மத்தியில போகும்போது, இந்த அன்பு தான் என்ன பண்ணுதுன்னா, எல்லாவற்றையும் சகித்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு பொறுமையோடு என்ன பண்ணுதுன்னா நம்மள வழி நடத்துது. ஏன்? ஒரே ஒரு நோக்கம் தான், நாம் தேவனை அதிகமா நேசிக்கிறோம். அந்த அன்பானது அல்லது தேவன் நம் மீது வைத்த இந்த அன்பானது, இதுதான் நமக்கு ஊக்கத்தையும் ஆற்றலையும் கொடுத்து அந்த சோதனைகள் மத்தியிலே முன்னேற நமக்கு உதவி செய்கிறது. தங்கம் அக்கினியில் சோதிக்கப்பட்ட பின்புதான் அதனுடைய தன்மை வெளிப்படுகிறது. அது எப்படி விலை உயர்ந்த பொருளாய் மாறுகிறது போல ஆண்டவும் நம்மளுடைய விசுவாசத்தை பரிசோதிக்கிறார். அப்ப அந்த விசுவாசம் சோதிக்கப்படும் போது, பரிசோதிக்கும் போது இது தங்கமாக புடமிடுகிறதாக இருக்கிறது. இந்த சோதனைகள் மத்தியில தான், இந்த சோதனையை சகிக்கும் பொழுதுதான் அது நம்மளுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறது.
அதே மாதிரி இந்த சோதனை நேரத்துல நாம் தேவனை மட்டும் சார்ந்து இருக்க வேண்டும். எப்படி 5வது அதிகாரத்துல வசனத்துல அவரிடத்தில் மட்டும் நாம் கேட்க வேண்டும் என்பது போல அவரை மட்டும்தான் நாம் பரீட்சை நேரத்தில் சோதனை நேரத்தில் சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு நினைப்பூட்டுகிறது. அதே போல மாம்ச இச்சைகளிலிருந்து நம்மளை சீர்படுத்திக் கொள்ள இந்த சோதனை நமக்கு உதவுகிறது. பணம் உதவாதுங்க, பணம் உதவாது. எந்தெந்த இடத்துல எது எது உதவுமோ அதுதான் நமக்கு சரியான ஒரு வழிமுறைகளாக இருக்கும். அப்போ இந்த பாவ இச்சைகளில், இந்த பாவ சோதனைகளில் நாம் சிக்கிக்கொள்ளும் பொழுது அவற்றிலிருந்து நம்மளை சீர்படுத்திக் கொள்ள ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நல்ல எனக்கு கெட்ட சோதனை இருக்கு, நல்ல சோதனை இருக்கு. சகல நல்ல சோதனைகளினால் பரீட்சை பார்க்கிறவர் தேவன், சகல பாவ சோதனைகளால் நம்மளை சிக்க வைக்கிறது பிசாசு. ஏன்னா ஆண்டவர் பாவத்தினால் நம்மளை சோதிக்கிறவர் அல்ல. ஏன்னா நம்ம அடுத்த வருஷத்துல நம்ம பார்க்கலாம். அப்போ சோதனை எல்லாமே நம்மளை புடமிட்டு அவருடைய பிள்ளைகளை சரியான வழியில் அவரையே சார்ந்து இருக்கும்படி, விசுவாசத்தில் உறுதியுடன் இருக்கும்படி அது நமக்கு உணர்த்துகிறது. சோதனை போன்றே, அதாவது அது போன்றே சோதனை மூலம் நமது விசுவாசம் உண்மையானது என்று நிரூபிக்கப்படுகிறது. எப்படி நம்மளுடைய விசுவாசம் உண்மையா பொய்யான்னு எது நமக்கு அளவுகோல் அப்படின்னா, பரீட்சை தான், எக்ஸாம் தான். நம்மளுடைய இங்கிலீஷோ இல்லைன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட்லயே நம்ம எவ்வளவு மார்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறது டெஸ்ட் வச்சாதான் நமக்கு தெரியும். அப்பதான் நமக்கு தெரியும், ஓகே நம்ம 80 மார்க் 100க்கு எடுத்திருக்கோம்னா இன்னும் 20% நான் எங்கேயோ தவறு பண்ணியிருக்கேன், அந்த தவறை நான் செய்யக்கூடாது, திருத்தணும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த சோதனை எல்லாமே நமக்கு வரும் பொழுது அது நம்மளுடைய உண்மையான விசுவாசத்தை நிரூபிக்க வேண்டும், நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதற்காக தான் இது கொடுக்கப்படுகிறது. சங்கீதக்காரர் அதனாலதான் அவர் சொல்றாரு பாருங்களா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டது எனக்கு ரொம்ப நல்லது, இதனால நான் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவர் சொல்லல. சங்கீதம் 119:71 அவர் சொல்லும் பொழுது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, நான் தேவனால் சோதிக்கப்பட்டது எனக்கு நல்லது, அவரால் நான் பரீட்சை செய்யப்பட்டது எனக்கு நல்லது. ஏன்னா அவருடைய பிரமாணங்கள், அவருடைய வசனத்தை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. முதலில் சிலுவை, அதற்கு பின்புதான் சிங்காசனம். முதலில் பரீட்சை பாடுகள், அதற்கு பின்புதான் நமக்கு கிரீடம், பரிசு. இந்த இடத்துல அவர் ஜீவ கிரீடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் சொல்லியிருக்கிறார், யாக்கோபு சொல்லுகிறார். ஏன்னா பண்டைய காலத்துல அந்த கிரேக்கர் ரோமர் காலத்திலே பார்க்கும்பொழுது அவருக்கு விளையாட்டுகள் எல்லாம் இருந்துச்சு. ஏன்னா அநேக நிருபங்களிலே பவுல் இந்த விளையாட்டு சம்பந்தமான வார்த்தைகளை அவர் என்ன பண்றார், தனது நிருபங்களிலே அவர் பயன்படுத்துகிறார். உதாரணத்துக்கு ஓட்டப்பந்தயத்தை குறித்து, ஒருவன் ஓடும் பொழுது என்ன பண்ணலாம், அந்த விதிமுறைகளின்படி ஓட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். மல்யுத்தம் செய்கிறவன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பவுல் சொல்கிறார், மல்யுத்தம் பண்ணும்போது நீங்க அந்த விதிமுறைகளின்படி என்ன பண்ணணும், மல்யுத்தம் செய்யலாம். அப்ப இந்த விளையாட்டு சம்பந்தமான பதங்கள் இருந்துட்டு பவுல் பயன்படுத்துகிறார். புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா அன்றைய கிரேக்க காலத்துல இது இருந்தது. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் கூட பாத்தீங்கன்னா இதனுடைய பின்னணி கிரேக்கத்திலிருந்து வருது. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, இந்த கிரீடத்தை அவர் பேசும் பொழுது ஒரு விளையாட்டு வீரனை குறித்து அவர் பேசுகிறார். ஏன்னா அன்றைய காலத்துல ஒரு விளையாட்டு வீரன் ஒரு போட்டியிலே அவன் ஜெயிக்கும் பொழுது அந்த ஜெயித்த நபருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இலையினாலும் மலர்களினாலும் ஆன அந்த கிரீடம் மாதிரி ஒன்றை என்ன பண்ணாங்கன்னா அவங்க தலையில வைப்பாங்க. ஏன்னா அது கனத்திற்கும் அவரை மகிமைப்படுத்துவதற்கும் ஒரு காரணமாக இருந்தது. இலைகளினால் ஆன ஒரு மலர் வளையம் போன்றது. அப்ப இந்த இடத்துல யாக்கோபு சொல்லும் பொழுது, இந்த சோதனை வழியாய் பொறுமையாய் சகித்து இந்த போகிற மனுஷன் அவன் இறுதியில என்ன பண்றான்னா, ஜீவ கிரீடத்தை பெறுகிறான்னா, அவனும் கனத்தை பெறுகிறான். அவனும் என்ன பண்றான், தேவனுடைய மகிமையை அவன் பெறுகிறான். அவருடைய ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் பெறுகிறான். கனத்தை, வெற்றி பெற்ற அந்த வீரனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாவற்றையும் அவன் பெறுகிறான். அப்போ இந்த இடத்துல ஒருவேளை ஜீவ கிரீடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷர்கள் பலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நித்திய ஜீவனை குறிக்கிறது அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் என்னன்னா, இறுதியிலே இந்த உலகத்திலே நம்மளுடைய போராட்டங்கள், நம்மளுடைய சோதனைகள், நம்மளுடைய பரீட்சைகள் எல்லாம் நிறைவான பின்பு நாம் அவருடைய சமூகத்திலே போய் அந்த நித்திய வாழ்விலே பூரணமாய் அவருடைய பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்கிறோம் பாருங்களேன். கிறிஸ்து இயேசுவோடு கூட சேர்ந்து அந்த உன்னதமான அவருடைய ராஜ்யத்திலே அவரோடு அவருடைய சமூகத்திலே நாம் கூடி இருக்கும் அந்த சூழலில தான் இந்த இடத்துல அவர் என்ன பண்றாருன்னா,
ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று யாக்கோபு இந்த இடத்துல சொல்லுகிறார். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இரண்டாவது முக்கியமான குறிப்புக்கு நேரா போகிறோம். 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரையில் பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, மெய் விசுவாசம் பாவத்தின் சோதனையை என்ன பண்ணும்னா அது மேற்கொள்ளும் அப்படிங்கிறார். 13லிருந்து 18. இதை நம்ம என்ன பண்றோம்னா ஒரு 3 பிரிவுகளாக பிரிக்கிறோம். அதற்குள்ளாய் பார்க்கும் பொழுது இந்த ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நல்ல சோதனை, கெட்ட சோதனை, அதாவது பாவ சோதனை, நல்ல சோதனை. பாவ சோதனை என்பது தேவனிடத்திலிருந்து வருவதல்ல, அது இருந்துட்டு பிசாசு நமக்கு தருவது. அது நம்மளை தேவனிடத்திலிருந்து கீழ்ப்படியாமல் இருக்க நம்மை தள்ளும்படி அவன் கொண்டு வருகிறான், அது பாவ சோதனை. தேவன் நம்மை சோதிக்கிறார், அது தேவனிடத்திலிருந்து வருகிறது, அது நல்ல சோதனை. அது நம்மளை தேவனை விட்டு பிரிக்கவோ அழிக்கவோ நாம் வெல்வதற்காக அல்ல, அவரிடத்தில் நாம் நெருங்கி செல்லவும் நம்முடைய வாழ்க்கையும் கட்டி எழுப்புவதற்காக இருக்கிறது அப்படின்னு நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்றேன். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது 13வது வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாவ சோதனை இருந்துட்டு தேவனிடத்திலிருந்து வருவது கிடையாது. அதே மாதிரி 14, 15வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது இந்த பாவ சோதனை தேகத்திலிடம் இருந்து, அதாவது நம்மளுடைய மாம்சீக ரீதியிலிருந்து அது வருபவை என்று அவர் சொல்லுகிறார். 16லிருந்து 18 இருந்து நம்ம பார்க்கும் பொழுது தீமைக்கு நம்மளுடைய தேவன் காரணர் அல்ல, அவர் சகல நன்மையை செய்பவர், இல்ல சகல நன்மைக்கும் காரணராக இருக்கிறார் என்று 16, 18 இருந்து நம்ம பார்க்கலாம். சரி, முதலாவது நம்ம என்ன பண்ணலாம்னா முதல்ல 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை நம்ம வாசிக்கலாமே. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனை அவனவன் தன் சுய இச்சையினாலே சோதிக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். தேங்க்யூ சிஸ்டர். ஒருவேளை நான் அடுத்த முறை பேர் சொல்றது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இல்லைன்னா எல்லாரும் நான் படிக்கிறேன். அது ஒரு சில நேரம் இன்டர்நெட் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் முன்னாடி படிக்கிறவங்களோட வாய்ஸ் கேட்கல, இது நமக்கு கொஞ்சம் குழப்பம் ஏற்படுத்துது. நான் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்றேன்னா ஸ்கிரீன்ல பார்த்துட்டு பேர் சொல்றேன், நீங்க என்ன பண்ணுங்க, ரெடியா இருங்க. சரி, தேங்க்யூ சிஸ்டர். இந்த இடத்துல பார்க்கும்போது 13வது வசனத்தை பார்க்கும் பொழுது சோதனைகள், குறிப்பா இந்த பாவ சோதனைகள் தேவனிடத்திலிருந்து வருவது கிடையவே கிடையாது. சொல்றாரு பாருங்களேன், சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாது இருப்பானாக. ஏன் அப்படி சொல்லக்கூடாது? காரணம் என்னவென்றால், தேவன் பொல்லாங்கினால் சோதிப்பவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. பாருங்க எவ்வளவு அருமையா கொடுத்திருக்காரு பாருங்க. இது பாவ சோதனையை பற்றி பேசுகிறது. இந்த பாவ சோதனை எப்பொழுதுமே தேவனிடத்திலிருந்து வரவே வராது. அவர் பொல்லாங்கினால் நீங்கள் பாவத்தில் வீழும்படி அவர் எப்பொழுதுமே உங்களை சோதிப்பவர் அல்ல. தேவன் தீமையினால் நம்மை சோதிப்பவர் அல்ல. இப்படிப்பட்ட பாவ சோதனை நேரத்தில் நாம் தேவன் மீது பழி போட கூடாது. தேவன் மீதும் வீண் கோபமோ எரிச்சலோ நமக்கு கூடாது. ஏன்னா நாம் ரட்சிக்கப்பட்ட உண்மைதான், நமக்குள்ள இன்னும் அந்த ஆவிக்குரிய போராட்டங்கள் இருக்கு, பாவ சுவாபங்கள் இருக்கு, ஒரு சில விஷயங்களில் ஆவிக்குரிய ரீதியாக நாம் தடுமாற்றம் அடைகிறோம். இப்படி என்ன நடக்குன்னா, இந்த பாவ சோதனைகளில் நாம் விழும் பொழுது ஏன் தேவன் என்னை தடுத்து நிறுத்தியிருக்க கூடாது, ஏன் அவர் இப்படி என்னை அனுமதித்தார், இல்லையே நான் தவறு செய்திருக்க மாட்டேன் என்று நம்ம என்ன பண்றோம்னா தேவன் மீது குறை சொல்றோம், கோவப்படுறோம். ஏன் அவரு என்னை தடுத்துருக்க கூடாதா? அவருக்கு தெரியல நான் இதை செய்யாம அவர் ஏதாவது ஒரு தடை பண்ணியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில என்ன பண்றோம்னா தேவன் தான் காரணர் போல நம்ம அவரை என்ன பண்றோம்னா குற்றம் சுமத்துகிறோம். நம்ம எல்லோருக்கும் பல உருவில் சோதனைகள் வருகின்றன. இதுல மாற்று கருத்தே இல்லை. நான் ஏற்கனவே சொன்னோம், நம்ம ஆரம்ப வகுப்புலயே பார்த்தோம், சோதனைகள் எல்லாருக்கும் வரும், அதுல யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம எல்லோருக்கும் பல உருவில் சோதனைகள் வருது.
நீங்க சோதனைக்குள்ள போற மாதிரி நான் போகணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை நான் போகிற வண்ணமாய் நீங்களும் போக அவசியம் இல்லை. நமக்கு வெவ்வேறாக இருக்கலாம், ஒரு சில நேரத்துல ஒன்னாக இருக்கலாம். ஆனா எல்லாருமே ஒரு சில நேரத்தில் இந்த பாவ போராட்டத்திற்குள்ளாய் சோதனைகள் மத்தியிலே நாம் போய்கொண்டுதான் இருக்கிறோம். இந்த கருத்தை யாரும் எதிர்க்க முடியாது. நாம் பாவம் செய்யும்படி சோதிக்கப்பட்டால் அந்த சோதனை தேவனிடமிருந்து வருவதல்ல. இதுதான் மெயின். நாம் பாவம் செய்யும்படி சோதிக்கப்படும் போது தேவனிடத்திலிருந்து தான் அந்த சோதனை வருது அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. ஒரு நபருடைய விசுவாசத்தை தேவன் சோதிப்பார், அதுல மாற்று கருத்தே இல்லை. அவர் பரீட்சை பார்ப்பார், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் பாவ சோதனையின் மூலம் தேவன் ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளை சோதிக்க மாட்டார். நாம் பாவம் செய்யும்படி அவர் ஒருபோதும் தூண்டவும் மாட்டார். பாவ இச்சையை நமக்குள்ள தூண்டுறது ஆண்டவர் கிடையாது. அத அடுத்த லைன்ல நம்ம பார்க்கும்போது அவர் அழகா சொல்றாரு, நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி பாவ போராட்டம், இச்சைகளுக்கு இல்லைன்னா சோதனைகளுக்கு ஆண்டவர் பொறுப்பாளி கிடையாது. நாம் அவர் மீது கோபப்படவோ மற்றவர்கள் மீது வீண் பழி போடவோ கூடாது. இதில் நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பாவ சோதனை பாவம் அல்ல, ஆனால் பாவ சோதனையில் விழுவது பாவம். சரிங்களா? பெண்களுக்கு அப்படியே ரோட்ல போகும்போது அப்படியே சேரிய பார்க்கும்போது எந்த சேரியெல்லாம் வாங்கணும்ட்டு அப்படி நமக்கு ஒரு இச்சை வரும். அது இயல்பு. அதை வாங்காம போயிட்டா பிரச்சனை இல்லை. ஆனா ஆடம்பரமா நான் வாங்கிதான் ஆகணும்னு சொல்லி அதை நம்ம கட்டாயப்படுத்தி நம்ம செய்யறோம் பாருங்க. குடும்ப சூழ்நிலை நமக்கு தெரியும், இன்கம் இவ்வளவுதான் வரும், அது தேவையில்லாதது. அந்த காசை வச்சு நம்ம இன்னும் ஒரு 2 வாரம் மற்ற காரியத்தை நம்ம குடும்பத்துல செய்யலான்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனா இருந்தாலும் அப்படியே ஒவ்வொரு கடையா அப்படியே ரோட்ல போகும்போது அப்படியே அடடா இந்த புடவை நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது இருக்கு, அப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு இந்த பாவ சோதனை பிரச்சனை இல்லை. ஆனா அதுல விழுறோம் பாருங்க, அதுதான் பிரச்சனை, அதுதான் பாவம். உதாரணத்துக்கு யோசேப்பை நம்ம எடுப்போம். அவருக்கு பாவ சோதனை வந்துச்சு, ஆனா அவர் விழல. அதே இது நம்ம தாவீதை எடுப்போம். 2 பேருக்கும் ஒரே சோதனை, ஆனா ஒருவர் என்ன பண்ணார், பாவத்துல விழல, மற்றொருவர் விழுந்தார். அதே நேரத்தில் நம்ம சாமுவேல்ல படிக்கும்போது அவர் மனம் திரும்புகிறார். நாத்தான் தீர்க்கதரிசி வரும்போது அவருடைய தவறை ஒத்துக் கொள்கிறார். அப்ப இதுல இருந்து நம்ம கத்துக்கிற பாடம் என்னன்னா, பாவ சோதனைகள் வருவது தப்பு இல்லை, ஆனால் அதற்கு நாம் இணங்குகிறோமா இல்லைன்னா தேவனுடைய வசனத்தின்படி நாம் அவற்றை மேற்கொள்கிறோமா அப்படிங்கிறதா நமக்கு ரொம்ப முக்கியம். இது நம்ம பார்க்கணும். 14, 15வது வசனத்தை படிக்கும்போது இப்ப நமக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிருச்சு, இது தேவனிடத்திலிருந்து வந்தது கிடையாது. ஆனா இது எங்கிருந்து வந்தது? தேகம், நம்மளுடைய தேகம், சரீரத்திலிருந்து வந்தது. பாருங்களேன், 14வது வசனத்தை அவர் சொல்லும்போது சொல்றாரு, அவனவன் தன் சுய இச்சையினால இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். எப்பா சோதிக்கப்படும் போது ஆண்டவர் என்னைய சோதிக்கிறாரு அப்படின்ட்டு இந்த பாவத்துக்கு ஆண்டவர் இழுக்காத. நீ செய்யற பாவத்துக்கு எல்லாமே நீதான் பொறுப்பாளி. அத பிசாசு மேலேயும் போடாத. சாத்தான் நீங்க வஞ்சிட்டான் பாஸ்டர் அப்படின்னு விசுவாசிகள் சொல்றதோ, இல்ல விசுவாசிகள் கிட்ட பாஸ்டர் நீங்க பிசாசு வஞ்சிட்டான் அப்படின்னு சொல்றதோ பொய். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவனவன் தன் சுய, எவ்வளவு அழகா பாருங்க, வார்த்தையை தனித்தனியா பிரிச்சாரு. தன்னா தனிப்பட்ட ரீதியாக, அதே மாதிரி சுயம், அவனுக்குள்ளா இருக்கிற மாமிசம், அந்த இச்சையினால் அவன் என்ன பண்றான்னா இழுப்புண்டு போகிறான் அப்படின்னு சொல்லி, இந்த பாவ சோதனை தேவனிடத்திலிருந்து வருவதல்ல, நம்மளுடைய சொந்த மாமிசத்திலிருந்து வருபவை. இதற்கு தேவன் ஒரு காலம் பொறுப்பாளியாக முடியாது. நம்மளுடைய இச்சையான எண்ணங்களே அநேக பாவத்திற்கான காரணம். புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இந்த இச்சை அப்படிங்கிற வசனம் இல்ல இந்த வார்த்தை பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இச்சை அப்படிங்கிற வார்த்தை பாத்தீங்கன்னா நல்ல வார்த்தை தான். ஆசை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, விருப்பம், ஆசை, அதே மாதிரிதான் இந்த இச்சை அப்படிங்கிற வார்த்தை சரியான வார்த்தை தான். அது பாவ வார்த்தை கிடையாது, இல்ல கெட்டதுக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தை இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் இந்த இச்சை பாவத்தோடு சம்பந்தப்படுத்தி தான் பேசப்பட்டது. நல்ல காரியங்களுக்கு பேசப்பட்டதை விட பாவத்தோடு அது தொடர்போடு பேசப்பட்டதுதான் இந்த இச்சை வார்த்தைகள்
அதிகமாக புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறது. ஆனால் பாவ ஆசைக்கு இந்த சொல் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த இச்சை என்பதற்கு கிரேக்க பதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுமையான ஆசை, அடங்காத, கட்டுப்படுத்த முடியாத ஆசை என்றும் இதை சொல்லலாம். இந்த இச்சை அப்படிங்கிற கிரேக்க பதம் ஆசை அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அது எப்படின்னா கடுமையான, அடங்காத, ஒருவராலும் கட்டுப்படுத்த முடியாத அந்த ஆசை தான் இச்சை அப்படின்னு போட்டிருக்கு. இதை நம்ம எதுக்குன்னா ஒரு இந்த பாவத்தை வெறும் பாலுணர்வுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. எந்தவித அளவுக்கு அதிகமான ஆசை, கட்டுப்படுத்த முடியாத ஆசை எதுவா இருந்தாலும் இதை இச்சை என்று குறிக்கும். வெறும் பாலுணர்வுகளுக்கு மட்டும் நம்ம இதை பயன்படுத்த முடியாது. எல்லா கட்டுக்கோப்பாத ஆசைகளுக்கு இது பயன்படுத்தலாம். இன்னொன்னு நம்ம இதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும். இயல்பான ஆசை அப்படிங்கிறது தேவன் நமக்கு கொடுத்தது. இதை நம்ம சரியான ரீதியில பயன்படுத்தணும். ஆண்டவர் அதை நமக்கு கொடுத்திருக்கிறதுனால நம்ம ஆண்டவருக்கு அதுக்கு நன்றி சொல்லணும். இயல்பான ஆசை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், விருப்பங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதற்கு நாம் தேவனுக்கு நன்றி சொல்லணும். அதே நேரத்துல இந்த இயல்பான ஆசையை நம்ம கட்டுப்படுத்தவும் பார்க்கக்கூடாது. இன்னைக்கு அநேக புத்த மதத்துல துறவிகள் இருக்காங்க. பண்டைய காலத்துல ரோம கத்தோலிக்கல பாத்தீங்கன்னா அநேக துறவிகள் இருந்தாங்க. ஏன் துறவிகள் இருந்துட்டு இந்த உலக ஆசைகள் எல்லாம் விட்டுட்டு நாங்க எதுவுமே இந்த உலக இன்பத்தோடு இருக்க மாட்டோம், இதை பண்ண மாட்டோம், அதை பண்ண மாட்டோம்ட்டு அவங்களுக்குன்னு ஒரு விதிமுறைகளை போட்டுக்கொண்டு அவர்களை தங்களை ஒடுக்க இந்த மாதிரி எல்லாம் போனாங்க. அது தவறு. இயல்பான ஆசையை நிறைவேற்றுங்க. அது ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. உதாரணத்துக்கு இங்க எல்லாருமே பெரியவங்க இருக்கீங்க, கல்யாண மாணவர்கள் இருக்கீங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது கணவனுக்கும் மனைவிக்கும் சரீர ரீதியாக அந்த உறவு, தாம்பத்திய உறவு தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. அது தவறு இல்லை. அது ஆண்டவர் அந்த ஆசையை நமக்கு கொடுத்திருக்கிறார், விருப்பத்தை கொடுத்திருக்கிறார். அதை என்ன பண்ணணும், நீங்க ஒவ்வொருத்தரும் சந்திச்சே ஆகணும். அந்த விருப்பத்தை நீங்க நிறைவேற்றியே ஆகணும். அந்த ஆசையை நீங்க நிறைவேற்றியே ஆகணும். இல்லை அப்படின்னா அடுத்த சந்ததி இருக்காது, நமக்குன்னு அடுத்த தலைமுறை இருக்காது. இது தவறு இல்லை. ஏன்னா கணவன் மணியை உண்டாக்கினதே ஆண்டவர், ஏதேன் தோட்டத்தில் அவர்களை வைத்தார், நமக்கு நன்கு தெரியும். ஆனால் இந்த ஆசைகள் தேவனுடைய திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் வேதத்திற்கு புறம்பாக போய் ஒரு திருப்தியை தேடுமானால் அது பாவமாகும். புரியுதுங்களா? இயல்பான ஆசை தேவன் கொடுத்ததுதான். ஆனால் இது தேவனுடைய திட்டத்திற்கும் தீர்மானத்திற்கும் அவருடைய வேத வசனத்திற்கும் புறம்பாக போகும் என்றால், அதை மீறி செல்லும் என்றால், இது எப்பவுமே பிரச்சனையில போய் முடியும். அது பாவத்தில் தான் வந்து முடியும். நம்மளுடைய ஆசை, விருப்பம், இந்த இச்சையானது வேதத்திற்கு புறம்பாக போகும்போது அது பாவமாக முடியும். கொஞ்சம் யோசிங்களேன். சாப்பிடுவது இயல்பு. அந்த ஆசையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், அதுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா எத்தனையோ பேர் அப்பிடைட், அதாவது பசி இல்லாம இருக்காங்க. மாத்திரை போடுறாங்க, பசி எடுக்க மாட்டேங்குது. சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆக மாட்டேங்குது. ஆனா நமக்கு நேரத்துக்கு பசி எடுத்துருது. கிளாஸ் முடிஞ்சவனையும் பாருங்க நம்ம சாப்பிட போயிடுவோம். ஆண்டவர் நமக்கு பசியை கொடுத்திருக்கிறார், அதை சாப்பிடக்கூடிய ஆசையை கொடுத்திருக்கிறார். எனக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும் அப்படின்னு நம்ம பிள்ளைங்க கேட்குறாங்க, பிரியாணி தான் வேணும்னு கேட்குறாங்க. அதை அவங்க என்ன பண்றாங்க, வாங்கி கொடுக்கும்போது மன மகிழ்ச்சியோடு ஆசையோடு அதை சாப்பிட்றாங்க. இந்த ஆசை பாவம் இல்லை, சாப்பிட்றது பாவம் இல்லை. ஆனால் பெருந்தீனி அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அது பாவம். தொண்டையில கட்டிய வை அப்படிங்கிறது. தூங்குவது ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. 50,000 கொடுத்து பெட்டு கட்டிலாம் வாங்குவாங்க, ஆனா தூக்கம் வராது. ஆனா ஆண்டவர் நமக்கு பாயில படுத்தாலும் திண்ணையில படுத்தாலும் நம்ம நிம்மதியா தூங்குறோம். அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இது இயல்பு, தூங்குவது இயல்பு, அது ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. ஆனால் சோம்பேறித்தனம் பாவம். ஏற்கனவே நான் சொன்ன நம்ம கணவன் மனைவிக்கு இடையிலான உள்ள உறவு, சரீர உறவு ஆண்டவர் இயல்பா நமக்கு கொடுத்தது. ஆனால் அது திருமணத்திற்கு வெளியே நாம் பயன்படுத்துவோம் என்றால் அது பாவம். அது முறை தவறும் பொழுது அது பாவமாகிறது. மனிதன் தன் பாவங்களுக்கு பொறுப்பேற்காமல் அதை திசை திருப்ப பார்க்கிறான். இதுல இன்னொரு பிரச்சனை.
தப்பு பண்ணிட்டோன்னே அதை நான் சொன்னேன் பாருங்க. ஏற்கனவே அவன் என்ன பண்றான், தேவனை கோவப்படுறான், தேவன் மீது பழி போடுறான். ஒரு சிலவங்களால தேவன் மீது பழி போட முடியல. ஏன்னா தெரியும் அவரு பரிசுத்தர் அப்படிங்கிறது நல்லா தெரியும். தேவன் மீது பழி போட முடியாத காரணத்தினால மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த நவீன கால தத்துவத்தின்படி பாவம் அப்படிங்கிறது ஒரு நோய் அப்படின்ட்டான். பிசாசு பாருங்களேன், எவ்வளவு அருமையா பாவத்தை அப்படியே மேலோட்டமா பார்க்க சொல்ற மாதிரி. நமக்கு பிள்ளைங்க இருக்காங்க, ரொம்ப அவங்கள சின்ன பொய்ய கூட அவங்கள நீங்க ஊக்குவிக்காதீங்க. முதல்ல அவங்க ஆனஸ்டியா இருக்கணும், உண்மையா இருக்கணும். பொய் சொல்லாம உண்மையை சொல்லி அவங்கள அடி வாங்கட்டும் அப்படின்னு விடுங்க. நீங்களே மிஸ்ஸுங்க கிட்ட, அதாவது பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஏன் ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா நீ மிஸ் கிட்ட சொல்லு, உனக்கு வயிற்று வலின்னு சொல்லு, அப்படி சொல்லி நீங்க அந்த மாதிரி ஊக்குவிக்காதீங்க. நீங்க தான் அங்க மிகப்பெரிய தவறு பண்றீங்க. அவன் எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது நீங்க சொல்லி கொடுத்ததான் உங்களுக்கே பயன்படுத்துவான். காலேஜ்ல அவன் காலேஜ் போகாம ஏதாவது சினிமா தியேட்டர்ல இருந்தா உங்ககிட்ட சொல்லுவான், நான் காலேஜ் தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க போன் பண்ணி கேட்டீங்களா? அதே மாதிரி வீட்டுல இருந்துட்டு அப்பா இல்லைன்னு சொல்லிடுது அப்படின்னு சொல்லிட்டு போன்ல பிள்ளைங்க கிட்ட கொடுக்குறது, இல்ல மனைவி கிட்ட சொல்றது வேணாம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். ஆனா சமுதாயம் இன்னைக்கு பொய்யாவா பாக்குது, நார்மல் ஆயிடுச்சு. இதோ 5 நிமிஷத்துல வந்துருவேன், 2 மணி நேரம் ஆனாலும் வீட்டுக்காரர் இருக்க மாட்டாரு. நம்ம அதை சாதாரணமா எடுத்துக்கிட்டோம். அடுத்த தலைமுறை வரும் பொழுது இது பொய்யாவே அவங்களுக்கு தோணாது. அப்போ இந்த நவீன கால தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, பொய் பாவம் இருந்துட்டு ஒரு நோய்ங்க அப்படின்னு சொல்லுது. இன்னும் ஒரு சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாவத்தை நியாயப்படுத்த, என்னங்க ஒரு உலகத்துல நடக்காததா, நாட்டு நடப்புல இல்லாததா இவர் செஞ்சுட்டாரு, எப்படி பாவத்தை நியாயப்படுத்துறோம் பாருங்க. பாவத்தை நியாயப்படுத்த மனுஷன் மேல பழி போட்டோம், தேவன் மீது போட்டு பார்த்தோம், எல்லாம் அதாவது செல்லல. இப்ப என்ன பண்றோம்னா, உயிர் இல்லாத பொருள் மேல போடுவோம் பாவத்து பழிய. இப்படி நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா எப்படி நம்ம தேவனுடைய நியாயத்திலிருந்து தப்பித்துக் கொள்வோம்? ரட்சிக்கப்படாதவர்களுடைய நிலைமை ரொம்ப மோசம். ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி நம்மளால துணிகரமாக பொய் சொல்ல முடியுது? நம்மளுடைய பாவத்தை மறைக்க இன்னொரு பாவத்தை நம்ம எப்படி செய்ய முடியுது? ஆனாலும் அவர் சொல்றாரு, அவனவன் தன்னுடைய சொந்த இச்சையினாலே இழுப்புண்டு, இந்த வார்த்தைலாம் ரொம்ப முக்கியம், இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். எப்படியா? இழுப்புண்டு, இழுக்கப்பட்டு, சிக்குண்டு. இந்த இழுக்கப்பட்டு அப்படிங்கிற அந்த கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, பொறி வச்சு பிடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். எலியெல்லாம் நம்ம பொறி வச்சு பிடிப்போம் பாத்தீங்களா? அந்த மாதிரி பொறி வைத்து பிடிக்கிறது. இந்த பாவ சோதனை எல்லாம் சும்மா யதார்த்தமா வந்தது இல்லை. அது அப்படியே கண்ணு பார்க்கும், சிந்தனை அப்படியே யோசிக்கும், இதயம் அப்படியே இச்சிக்கும், பல நாட்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால பொறி வைத்து காத்திருந்து அதை நம்மளை பிடிக்கும். அதுதான் இழுப்புண்டு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சிக்குண்டு அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா, ஆசை காட்டி பிடிக்கிறது. அதாவது ஒரு வேடனோ மீன் பிடிப்பவனோ தான் பிடிக்க இருக்கும் மிருகம் அல்லது மீனை எதையாவது உணவாக வைத்து அவற்றை பிடிப்பார். அந்த கண்ணி, பொறி இல்லைன்னா தூண்டில் வெறுமையாக இருந்தால் எந்த ஒரு பிராணியும் மீனும் அகப்படாது. தூண்டில மட்டும் நீங்க ஆத்துள்ள விட்டா மீன் வந்து கொத்தா வந்து மாட்டிருமா? வெறும் தூண்டில மட்டும். அப்ப அதை பிடிக்கணும் அப்படின்னா அதை ஆசை காட்டணும். இப்ப ஆசை காட்டுறதுன்னா அந்த பாவ இச்சை, அந்த இச்சை வரணும். அப்பனா என்ன பண்றோம்? தூண்டில மறைக்க ஒரு புழு என்ன பண்றோம்னா அதுல மாற்றோம். அப்ப அந்த மீன் என்ன பண்ணுதுன்னா புழுவின் மீது ஆசைப்பட்டு என்ன பண்ணுதுன்னா வந்து சிக்கிக் கொள்கிறது. அததான் அவர் இங்க என்ன பண்றாருன்னா, சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார். இந்த மறைத்து வைத்த கண்ணியிலிருந்து, பொறியிலிருந்து, அதன் மேலே அந்த அந்த கண்ணி மறைக்கப்பட்டிருக்கு. ஒரு மாம்சத்தினாலேயோ இல்லைன்னா ஒரு புழுவினாலேயோ மறைக்கப்பட்டிருக்கு. நாம் அது மீது கொண்ட மோகத்தினாலே, இச்சையினாலே சிக்குண்டு நம்ம என்ன பண்றோம்? மாட்டிக்கொள்கிறோம். இந்த இச்சையில் சிக்கி கொண்ட பின் குறித்த காலத்தில் அது என்ன ஆகுது? கர்ப்பம் தரித்து பாவம் என்ற ஒரு அருவருக்கத்தக்க பெயருள்ள குழந்தையை அது பெற்று இருக்கு. 15வது வசனம், பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம்
பூர்ணமான போது மரணத்தை பிறப்பிக்கும். இச்சை என்ன பண்ணுது? கற்பந்தரிக்கு 10 மாசம் கழிச்சு அது என்ன பண்ணுதுன்னா அருவருக்கத்தக்க ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கு. இச்சை மலட்டுத்தன்மை கொண்டது கிடையாது. அது அடுத்த சந்ததியை உருவாக்கிட்டே இருக்கும். பாவ சந்ததியை உருவாக்கி கொண்டே இருக்கும். அது மலட்டுத்தன்மை கொண்டது இல்லை அப்படின்னு தான் இந்த இடத்துல யாக்கோபு சொல்றாரு. பாவம் தன்னை போன்றே பாவத்தை இனப்பெருக்கம் செய்து கொண்டே இருக்கும். இறுதியில் அது என்ன கொண்டு வரும்? மரணத்தை கொடுக்கும். இந்த இடத்துல ஒரு கதையாக யாக்கோபு ஒரு 3 தலைமுறையை அவர் சொல்றாரு. இச்சை அப்படிங்கிறது பாட்டி, பாவம் அப்படிங்கிறது தாய், மரணம் அப்படிங்கிறது அதன் பிள்ளைகள். நம்ம என்ன பண்ணலாம்னா இதுவரையில நம்ம இப்போதைக்கு நம்ம இதை நிறுத்திப்போம் 15வது வசனம் வரையில். மீதியை நம்ம பிரேக்கு நீங்க எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பிரேக் நீங்க எடுத்துக்கோங்க. ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருக்கும் என்றால் நீங்கள் துரிதமாக நீங்க கேட்கலாம். எப்பவும் போல எல்லா கிளாஸ்லயும் நீங்க இதே மாதிரிதான் அமைதியா இருக்கீங்க. ஒருவேளை என் கிளாஸ்ல மட்டும்தான் இப்படி இருக்கீங்களான்னு தெரியல. ஒண்ணு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், எல்லாம் தலைக்குள்ள இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா எல்லாம் தலைக்கு மேல போயிருக்குன்னு அர்த்தம். எப்படி ஓரளவு புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? சார் புரிஞ்சுதுங்க சார். இப்போ நீங்க சோதனை பத்தி 2 விதமான சோதனைன்னு சொன்னீங்களேங்க சார், அது ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு சார். ஏன்னா தப்பாவே இருந்துச்சு. சோதிக்கப்படுற மனுஷன் பாக்கியவான்னு சொல்றாரு, ஆனா தேவன் சோதனை செய்ய மாட்டாருன்னு சொல்றாருங்கிற அதுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நன்றிங்க சார். தேங்க்யூ. இயல்பான ஆசைகள் அப்படின்னு வரையறுக்க முடியுங்களா? அதான் சொன்னல, நமக்கு விரும்புகிற உணவை நம்ம சாப்பிடணும், விரும்புகின்ற ஆடைகளை நம்ம உடுத்தணும். இதெல்லாம் நமக்கு இயல்பான ஆசைகள். உணவு, தூக்கம். இப்ப நீங்களா நைட் ஷிஃப்ட்ல இருப்பீங்க, போய் தூங்கணும். அதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய இயல்பானது. அப்போ இதற்கு அப்பாற்பட்டு உதாரணத்துக்கு பாருங்களேன், துணியை நமக்கு உடுத்தணும், அது நம்மளுடைய ஆசை. அதே மாதிரி நம்மளுடைய பிறந்த நாளைக்கு ஒரு துணி வாங்கணும்னு விருப்பம், அது இயல்பானது. ஏன்னா நம்மளுடைய அது ஸ்பெஷல் டே, நம்மளுடைய வெட்டிங் ஆனிவர்சரியோ நம்மளுடைய பர்த்டேவோ எதுவா இருக்கட்டும். ஆனா என்ன சொல்ல வரேன்னா, அந்த இடத்துல சப்போஸ் நம்மளுடைய பொருளாதாரத்தை பாக்குறோம். இப்ப நம்ம கிட்ட இவ்வளவுதான் பணம் இருக்குன்னா அதுக்குள்ளாக சிக்கனமா முடிக்கணும்னு நான் சொல்ல வரேன். அது இயல்பை மீறும் போது நீங்க இதுக்காக போயிட்டு கடனை வாங்கி இது பண்ணி அதை செய்யணும்னு அவசியம் இல்லை. 2000 ரூபாய்க்கு துணி வாங்கி போடணும் அப்படிங்கும்போது ஒரு 700-800 ரூபாய்க்கு கூட அந்த பொருளை நம்ம வாங்கி அன்னைக்கு போட்டுக்கலாம். அப்படின்னா நம்ம ஞானமா அதை வாங்கி போட்டுக்கிறது ஓகே, அது ஒரு இயல்பானது. இப்ப கணவன் மனைவிக்கு இடையிலான உறவு கூட இயல்பானது, அது தேவன் நமக்கு கொடுத்தது. அப்ப இது எல்லை மீறும் போது நம்ம மனைவியை தவிர வேற இடத்துல நம்ம போகும்போது அது முறைகெட்ட செயல், அது தேவன் எதிர்க்கிறார். அந்த சோதனை தேவனிடத்துல நமக்கு கிடையாது. அதுதான் நம்ம சொல்லிட்டு இந்த இழுக்கப்பட்டு சிக்குண்டுன்னு சொல்லிட்டு அது கிரேக்க வார்த்தைன்னு சொல்லுங்க ஐயா. அது கிரேக்க வார்த்தையில பொறி வைத்து பிடிக்கிறது, ஆசை காட்டி அப்படிங்கிறது, அந்த கிரேக்க வார்த்தை என்னன்னு சொல்ல முடியுங்களா? நான் வேணா குரூப்ல போடுறேன். ஏன்னா நானு கிரேக்க வார்த்தையில நான் சொல்றது இல்லை, ஏன்னா நமக்கு நேரம் போயிடும். பாருங்களேன், நான் பாதி அதிகாரம் தான் முடிச்சிருக்கேன், அதுக்குள்ளே 8-10 ஆக போகுது. நான் 8:30க்குள்ள முடிக்கணும், ஏன்னா உங்களுக்கும் பல வேலைகள் இருக்கும். சரி, அதனால ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன நான் கண்டிப்பா அனுப்பி விடுறேன். அதே மாதிரி நான் அந்த குரூப்ல நான் இன்னைக்கு முடிச்சோன்னே நான் ஒரு சில இதை அனுப்பிச்சு விட்டுறேன். அதனால தான் அதை பயன்படுத்துறது இல்லை. தேங்க்யூ. நம்ம எடுக்கிற தவறான முடிவுகளின் விளைவாக வரக்கூடிய பிரச்சனைகள் அது ஒரு பாவத்துல தானே வரும். அது நம்ம பாவத்துல சிக்குண்டதா தானே வரும். கரெக்ட். ஏன்னா நீங்க ஏற்கனவே வார்த்தை பயன்படுத்தினீங்க பாத்தீங்களா, நம்ம தவறான எடுக்கிற முடிவுகள்ங்கும் போதே நம்ம மாம்சத்துல தான் எடுத்திருக்கோம். அப்ப என்னன்னா அதற்கான விளைவுகளை நம்ம சந்திப்போம். ஏன்னா நாம் தவறான எடுத்த முடிவுகள், அதற்கான விளைவுகளும் உண்டு, அதற்கான மன்னிப்புகளும் உண்டு. அது வேற விஷயம், நம்ம இந்த இடத்துல அதை பார்க்கல.
அதற்கான மன்னிப்புகளும் உண்டு. ஆனா நீங்க அதுக்கு ஏற்கனவே நீங்க உங்களுடைய வார்த்தையில அதுக்கு பொறுப்பேற்றுட்டீங்க. என்னன்னா, நாம் தவறான எடுத்த முடிவுகள். அப்படிங்கும்போதே அது மாம்சத்துல வந்திருக்கு. ஏன்னா வேதத்தின்படியும் அவருடைய ஆண்டுடைய சித்தத்தின் திட்டத்தின்படி வரும்பொழுது அது தவறான முடிவுகளா இருக்க வாய்ப்பில்லை. அப்போ நம்ம யோசிக்கிறோம், ஓ நம்ம அர்ஜென்ட் பட்டு டப்புன்னு எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். அதற்காக சரி ஒருவேளை நீங்க கேட்கலாம், எப்படி இந்த தேவன் குடிக்கிற ஆலோசனை நம்ம எப்படி கேட்க, இல்லை எப்படி அவருடைய திட்டம் நமக்கு தெரியும்னா, அநேக முறைகள், குறிப்பா அவருடைய வசனத்தை கொண்டு, அதே மாதிரி அவருடைய ஊழியர்களை கொண்டு. அது மட்டும் கிடையாது, சபையில் உள்ள சகோதர சகோதரிகள் மூலியமா, பெரியவர்கள் மூலியமா நாம் கேட்கின்ற ஆலோசனைகள் இப்படிதான் தேவ மக்களை கொண்டுதான் பயன்படுத்துவோம். நேரா வந்துட்டு ஏதோ காட்சி அளித்து நம்ம முன்னாடி வந்து பேச வேண்டாம், கண்டிப்பா செய்ய வேண்டாம். வசனத்தை கொண்டு பேசுவார், ஊழியர்களை கொண்டு பேசுவார். அதே போல தேவனுடைய விசுவாசிகள், அவருடைய மக்களாகிய விசுவாசிகளை கொண்டு நம்ம இடத்துல பேசுவார். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா தீர்க்கமா யோசிக்கிறோம். அப்ப என்ன பண்றோம்னா ஒரு சரியான முடிவுக்கு நம்ம வருவோம். இந்த 12வது வசனத்துல சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் இருக்கு. பட் 13 வந்துட்டு சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாது இருப்பானாக அப்படின்னு வருது இல்லைங்களா? ஆமா. பட் தேவன் வந்துட்டு சோதிக்கிறதுல பட் அனுமதி தராரு இல்லைங்களா சோதிக்கிறதுக்கு? எப்படி வருது அது? அனுமதிக்கிறார்ல. நீங்க சரியா கவனிச்சிங்களே இல்லையான்னு தெரியல. அதுதான் சிஸ்டரும் சொன்னாங்க, ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா ஜோசப் அப்படின்னு அந்த சகோதரி அதான் சொன்னாங்க. என்னன்னா, நான் 2 விதமான சோதனை சொன்னேன். தேவன் சோதிக்கிறார், ஆனா அது கீழே வசனத்தை பாத்தீங்களா, அவர் பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டான்ட்டு. அப்ப அடுத்த வசனம் வரும்போது அது பொல்லாங்கினால வர்ற சோதனை என்னது, அவன் தன் இச்சைகளினாலே சிக்குண்டு போகிறான். அப்ப என்ன சொல்றாருன்னா, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டாரு. ஒண்ணு, அது பாவம் செய்யும்படியோ பாவத்தை தூண்டவோ அவர் ஒருபோதும் அந்த மாதிரி சோதனைகளை அனுமதிக்க மாட்டார். ஆனா இங்க சோதனையில் மாற்றத அவன் தன்னுடைய இச்சையினால அவன் மாட்டிக்கொள்கிறான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனாலதான் நான் சொன்னேன் 2 விதமான சோதனை. ஒண்ணு, தேவன் சோதிக்கிறார், நாம் பாவத்தில் விழும்படியாக அல்ல. இன்னொரு விஷயம், தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள். ஓகே பிரதர். பட் ஐஸ்வர்யம் தாழ்த்தப்பட்டால் யாரும் மேன்மை பாராட்ட மாட்டாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல. கரெக்ட். அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, இதை பார்க்கணும்னா நமக்கு அந்த தேவ ஞானம் அவசியம் சொன்னேன். கேட்டீங்களா? அது இதை நம்ம பாக்குறதுக்கு காரணமே என்னன்னா தேவனுடைய ஞானம் தான். ஏன் இந்த ஐஸ்வர்யம் ஒருவேளை தேவனுக்கு விரோதமா செயல்பட்டுச்சுன்னா அந்த ஐஸ்வர்யத்தினால என்ன பயன்? அதனாலதான் அவன் சொல்றான், நான் தாழ்த்தப்பட்டது எனக்கு நல்லது, நான் மேன்மை பாராட்டுறேன். ஏன் ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு பிசினஸ் மேன் அவருடைய பிசினஸ் எல்லாம் ஒடிஞ்சு நெளிஞ்சு எல்லாம் லாஸ் ஆகி இப்ப என்ன பண்றாருன்னா கடனுக்கு வாங்கினது எல்லாம் மாட்டிட்டு இருக்காருன்னு வைங்க. இப்ப சப்போஸ் அந்த ரட்சிக்கப்படாத பிசினஸ் மேன் அந்த நெருக்கத்தின் மத்தியில ஆண்டவர் கிட்ட வரும் பொழுது, அவர் உண்மையான சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளும் பொழுது, தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளும் பொழுது, இப்ப அவர் சொல்றாரு, எப்பா நான் தாழ்த்தப்பட்டது நல்லது. ஏன் நான் பணத்திலே இருந்திருந்தானா நான் கிறிஸ்து அப்படிங்கிற மிகப்பெரிய செல்வத்தை நான் இழந்திருப்பேன். இதெல்லாம் நான் சொன்னேன், நீங்க கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. நீங்க ஒருவேளை அந்த வீடியோ கொஞ்சம் அப்படி பின்னாடி ஒரு முறை இன்னொரு முறை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனாலதான் தேங்க்யூ சீனிவாசன். தேவனால் சோதிக்கப்படுறது இருக்குல்ல, அது ஏதாவது சினாரி வயசுல விளக்க முடியுமா? இல்ல, உங்களுக்கு ஆபிரகாம் எடுத்துக்கோங்க. அதனாலதான் நான், ஏன்னா ஒவ்வொரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டோம்னா நமக்கு டைம் ஆகாது. இப்பவுமே 8:15 ஆச்சு. அதனாலதான் நான் நிறைய சொல்றது இல்லை. உதாரணத்துக்கு ஆபிரகாம் எடுத்துக்கோங்க. ஆபிரகாம் ஆண்டவர் என்ன பண்ணார்? சோதித்தார். ஒருவேளை அண்ணால நம்ம பார்க்கலாம், பிள்ளை இல்லாம இருந்தாங்க. பாருங்களேன், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவங்களுடைய விசுவாசத்தை என்ன பண்றாருன்னா பரிசோதிக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டுல எக்கச்சக்கமான உதாரணங்கள் இருக்கு. அதுல நமக்கு பெரிய உதாரணம், எல்லாருக்குமே தெரிஞ்ச உதாரணம் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் தான். அவரை சோதிக்கிறார். ஊர் அப்படிங்கிற கிராமத்துல இருந்து அவரை வெளியே கொண்டு வருகிறார். விசுவாசத்திலேயே அவர் ஆண்டவர் கூட இருக்கும்படி அவர் என்ன பண்றாருன்னா, பாருங்க, குழந்தை இல்லாம 30 வருஷம் கிட்டத்தட்ட பாருங்க. அப்ப பாருங்க, இது எல்லாமே விசுவாசம். பாருங்க, ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். எவ்வளவு பரீட்சை பாருங்க. ஈசாக்கை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை அவருடைய பெறுவதற்கு எவ்வளவு பரீட்சையின் வழியா அவங்க போனாங்க பாருங்க. அப்ப நிறைய உதாரணம். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்துனதுமே ஒரு சோதனை தான். நீங்க நிலைத்திருப்பீங்களோ இல்லையோன்னு பாக்குறதுக்காக தான் நான் 40 வருஷம் நடத்தினேன் அப்படின்னாரு. கரெக்ட். நிறைய இருக்கு. சரி, நமக்கு டைம் இல்ல, போகலாமா? வேற ஏதாவது கேள்விகள்? இல்ல
சரி, நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ 16வது 18வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, இந்த இடத்துல அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, தேவன் தீமையினால் சோதிப்பவர் அல்ல. அதனாலதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாத்தீங்கன்னா 15ல பார்க்கும்போது, அவனவன் தன் இச்சையினாலதான் என்ன பண்றான், பாவத்துல விழுந்து 14வது வசனம். 15ல அந்த இச்சையானது கற்பம் தரித்து என்ன பண்ணுதுன்னா, அது என்னது அடுத்த சந்ததியை உண்டாக்குதோ, அடுத்த சந்ததி எங்க போகுது, மரணத்தை நோக்கி போகுது. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு பாருங்களேன், என் பிரியமான சகோதரரே மோசம் போகாதீங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படின்னா, நம்மளுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது அது தேவனிடத்திலிருந்து வருகிறது அப்படின்னு எண்ணாதீங்க. எந்த சோதனை? பாவ சோதனை. ஏன்னா அதுக்குதான் நீங்க கேட்ட வசனம், ஒரு சில கேள்விக்கு பதில் இங்க தராரு பாருங்க. 17வது வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்களா, இல்ல ஏற்கனவே நமக்கு அங்க சொல்லிட்டாரு, பொல்லாங்கினால் அவர் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு கூட அவர் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இங்க கீழே வரும்பொழுது இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கும்போது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகிற ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யார் ஒரு மாறுதலும் யார் ஒரு வேற்றுமையும் அதற்கான நிழலும் இல்லை அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, தேவன் நம்மளை தீமையினால் பாவத்தினால் சோதிப்பவர் அல்ல, மாறாக அவர் நன்மை செய்கிறவர். அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய பிள்ளைகளுக்கு பெஸ்ட்டை தான் அவர் தர்றாரு. தேவன் நன்மையான ஈவுகளை மட்டுமே கொடுக்கக்கூடியவர். இந்த உலகத்தில் நன்மைகள் எல்லாமே தேவனிடத்திலிருந்து வருபவை. நீங்கள் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் தேவன் தான் காரணம். பைக்கா, தேவன் தான் காரணம். நல்ல குடும்பமா, தேவன் தான் காரணம். இன்று இரவு நமக்கு உணவு இருக்கா, தேவன் தான் காரணம். நாம் இன்று ஜீவனோடு இருக்கோமா, தேவன் தான் காரணம். எல்லா தீமைகளுக்கும் தேவன் காரணம் அல்ல. அது தேவனிடத்திலிருந்து வருவதும் கிடையாது. இந்த கெட்ட காரியங்கள், தீமைகள் எதுவுமே அவரிடத்திலிருந்து வருவதும் கிடையாது. இந்த பாவ சோதனை அவரிடத்திலிருந்து வருவது கிடையாது. ஏன்னா அவர் நன்மை செய்கிறவர், நன்மையானது மட்டும்தான் செய்கிறார். அவர் எப்படின்னா கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அவர் எப்படி எந்த விதத்தில் அவர் கொடுக்கிறார் அப்படின்னா, அவர் சொன்னா பாருங்க, சோதிகளின் பிதா அப்படின்னா அவர் வெளிச்சத்தின் தேவன். எப்படி சூரியன், சந்திரன், விண்கோள் இவை எல்லாவற்றையும் படைத்தாரு பாருங்க. இவைகள் எல்லாமே வெளிச்சத்தை கொடுக்கு. பகல்ல சூரியன், இரவுல சந்திரன், விண்கோள்கள் எல்லாமே வெளிச்சத்தை கொடுக்குது. அதே போலதான் இவைகளை உண்டாக்கினவர் ஒளியின் தூதர், அதாவது ஒளியின் தேவன், ஒரு ஒளியின் வெளிச்சத்தின் கடவுள். அப்ப இவரை நம்ம என்ன சொல்றோம், சகல ஆவிக்குரிய நன்மைகளுக்கு, சகல ஆவிக்குரிய வெளிச்சத்திற்கு மூல காரணராய் இருக்கிறது நமது தேவன் மட்டும்தான். அப்ப இதை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம விளங்கிக் கொள்ளணும். எல்லா ஆவிக்குரிய காரியங்கள், எல்லா நன்மைகள், எல்லா வெளிச்சத்திற்கும் அவர்தான். அவரிடத்துல என்ன இல்லையா, யாதொரு மாறுதல் இல்லை. உதாரணத்துக்கு அவர் படைத்த விண்கோள்கள், சூரியன்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா மாறிக்கொண்டே இருக்கு. ஆனால் இவைகள் மாறவே, அதாவது ஆண்டவர் மாறவே மாட்டார். அவைகளை உண்டாக்கின தேவன் மாறவே மாட்டார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகள் எல்லாம் மாறும் தன்மை கொண்டவைகள். ஆனால் இவைகளை உண்டாக்கின அந்த ஜோதிகளின் பிதா அவர் ஒருபோதும் மாறவே மாட்டார். யாரோடு மாறுதலும் அவர்கிட்ட கிடையாது, வேற்றுமைகளும் அவரிடத்துல அந்த நிழலே கிடையாது. ஒருவேளை இந்த பூமி, சந்திரன் இந்த சுற்றி வருதலால் ஏற்படும் நிழல் அப்படின்னு கூட இது பொருள்படும். சூரியன் பூமி சுற்றி வருவதால் பூமியின் மேல் படக்கூடிய நிழலாக இருக்கலாம். இல்லைன்னா சந்திரன் நிழல் பூமியின் மீது விழும்போது அதை என்ன சொல்றோம், சூரிய கிரகணம் அப்படிங்கிறோம். அந்த நிழலா கூட அவர் என்ன பண்ணலாம், ஒப்பிட்டு பேசலாம். இந்த மாதிரி வேற்றுமை அப்படிங்கிற நிழல் அந்த தேவன் கிட்ட இல்லவே இல்லை. தேவனிடம் வேற்றுமை இல்லவே இல்லை, அதற்கான நிழலும் இல்லை. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு பாருங்களேன், கீழே அப்படியே படிச்சுட்டு வரும்போது, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனானதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஜெனிப்பித்தார் அப்படின்னு கொடுத்திருக்கு. ஜெனிப்பித்தார் அப்படிங்கும்பொழுது என்னது, பிறப்பு. இன்னும் சொல்லப்போனா மறுபிறப்பு. ஒரு தடவை ஆண்டவர் நம்மளை படைத்தார், ஓகே. இன்னொரு முறை படைக்கிறார். எப்போ, நம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு மறுபிறப்பு, அதுதான் ஜெனிப்பித்தார். இப்ப இந்த மறுபிறப்பை அவர் எப்படி செய்யறாரு பாருங்களேன், நம்மளுடைய ரட்சிப்பை. ஏன்னா பழைய மனிதனாகிய ஆதாம் சுவாபத்துல நாம் வருகிறோம்.
அந்த பாவ சுவாபத்தோட நம்ம பரலோகம் போக முடியாது. நம்மளுடைய கடைசி ஆதாமாகிய இயேசுவை விசுவாசித்தால் தான் நாம் பரலோகம் போக முடியும். அவரை விசுவாசிக்கும் பொழுதுதான் இந்த ஜெனிப்பித்தல் நடக்கு, மறு பிறப்பு நடக்கு. அப்ப அது அவர் எப்படி செய்கிறார் அப்படின்ட்டு ஒரு 3 காரணத்தை சொல்லிடுறார். இந்த வசனத்துல நம்ம படிக்கும்போது அவர் சொல்றாரு பாருங்கள, அவர் சித்தம் கொண்டு, முதலாவது இது தெய்வீக செயல், இந்த ஜெனிப்பிக்கப்படுதல் நம்மளுடைய மறுபிறப்புல பாத்தீங்கன்னா இது தேவனுடைய சித்தம் இருக்கு. இது மனிதனுடைய மூளையோ அவன் கண்டுபிடிப்போ அல்ல ரட்சிப்பு, நமது ரட்சிப்பு. தேவன் நமக்கு என்ன பண்றார், நம்ம ரட்சிக்கும்படி ஜெனிப்பிக்கும்படி அவர் சித்தம் கொண்டார். அது தேவனுடைய சித்தம். இது மனிதனுடைய கிரியும் கிடையாது, அது தேவனுடைய செயல். நம்மளுடைய தகுதியை அவர் பாராமல் அவர் என்ன பண்றாருன்னா நம்மளை ஜெனிப்பிக்கும்படி, அதை ரட்சிக்கும்படி அவர் முதல் ஸ்டெப் எடுக்கிறார். ஆகவே இந்த ரட்சிப்பிற்கு முதல் காரணர் அவர் தான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எதன் மூலியமா அவர் நம்மளை ஜெனிப்பிக்கிறார்னா வசனத்தின் மூலமா. பாருங்களேன், நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். எதன் மூலமாய்? அவருடைய வசனத்தை கொண்டு நம்மளை ஜெனிப்பித்தார். ஒருவேளை நீங்க யோவான் நீங்க படிக்கும் பொழுது 5வது அதிகாரம் 39வது வசனத்தை நீங்க படிக்கும்போது அவர் சொல்றாரு, தேவனுடைய வசனங்களை வார்த்தைகளை எல்லாம் ஆராய்ந்து பாருங்க. இயேசுவே சொல்றாரு, அவைகளினாலே உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. எது? வசனம். வசனம் நம்மளை ரட்சிக்கும், வசனம் நம்மளை பரிசுத்தமாக்கும், நம்மளை சுத்திகரிக்கும், எல்லாமே நமக்கு தெரியும். அப்போ 17 யோவான் 17:17 பார்க்கும்போது வசனத்தினால் அவர் நம்மளை பரிசுத்தமாக்குகிறார். அப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மெய்யான மனமாற்றத்திற்கும் மனம் திரும்புதலுக்கும் பாத்தீங்கன்னா திருமறை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. பைபிள் அவருடைய வசனம் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இதனுடைய விளைவு என்ன? முதற் பலனாக நாம் அவருடைய சிருஷ்டிப்பில், கர்த்தருடைய சிருஷ்டிப்பில் முதற் பலன்களா நாம் இருக்கும்படி அவர் என்ன பண்றாருன்னா நம்மளை ஜெனிப்பிக்கிறார். முதற் பலன் நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டின் காலத்துல அந்த விளைச்சல்ல நம்ம முதல் பங்கை நம்ம என்ன பண்றோம்னா தேவனுக்கு நம்ம கொடுப்போம். அதே போலதான் நாம் தேவனுடைய படைப்பில் முதற் பலனாக இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு மறுபிறப்பு, இதை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இது அவசியம். நம்மளுடைய மறுபிறப்பே அவருக்கு முதற் பலனாக காணப்படுகிறது. ஆகவே முதற் பலன் தேவனுக்குரியது, நாமும் தேவனுக்குரியவர்கள். ஏன்னா நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். வசனத்தினாலே நம்மளை அவர் ஜனிப்பித்திருக்கிறார். கடைசியாக இந்த பெரிய தலைப்பு, அதை 3வது குறிப்பு நம்ம பார்க்கும்போது 19வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரையில் அவர் என்ன சொல்றாருன்னா, மெய் விசுவாசம் என்ன பண்ணுவோம்னா தேவனுடைய வசனத்திற்கு இணங்கும். இதுல ஒரு சில குறிப்புகள் 19, 20வது வசனம் பார்க்கும்போது இந்த மெய் விசுவாசம் என்ன பண்ணும்னா தேவனுடைய வசனத்தை கேட்கும். அதுக்கப்புறம் 21வது வசனத்துல தேவனுடைய வசனத்தை ஏற்கும். 22 25 வரும்போது தேவ வசனத்திற்கு கீழ்ப்படியும். 26, 27 வரும்போது தேவனுடைய வசனத்தை அது பகிரும். சரி, அந்த 19 27 வரையில் ஒருவேளை ஐயா VOC சென்னை ஐயா படிக்கிறீங்களா? படிக்கிறேன் ஐயா. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளாயும் இருங்கள். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனுமாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். ஆமென். 27 வரை இல்லையா? ஓகே ஓகே. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும்.
திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசற்ற சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ஆமென். தேங்க்யூ. இந்த இடத்துல பார்க்கும்போது மெய்யான விசுவாசம், அதாவது 19, 20வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது மெய்யான விசுவாசம் என்ன பண்ணும்னா தேவனுடைய வசனத்தை கேட்கும். நம்ம பார்த்தோம், வசனத்தினாலே அவர் என்ன பண்றார், நம்மளை ஜெனிப்பித்தார், மறுரூபமாக்குகிறார் அல்லது ரட்சிக்கிறார். அப்போ இந்த உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்போம். மெய்யான விசுவாசம் வசனத்தை கேட்கும், அதற்கு முதலிடம் கொடுக்கும். இப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நாம் கேட்பதற்கு எப்படி இருக்கணுமா, தீவிரமா இருக்கணுமா. 3 காரியத்தை சொல்றாரு. பேசுவதற்கு பொறுமையா இருக்கணும், கோபிப்பதற்கு தாமதமா இருக்கணும். அப்போ நாம் கேட்க தீவிரமாக இருக்க வேண்டும். நாம் தெய்வீக வார்த்தையையும் ஆலோசனையும் கேட்க ஆயத்தமாக நாம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். எப்படி ஒரு அடிமை எஜமானுடைய பேச்சை, அவருடைய வார்த்தையை கேட்டவுடன் தன்னை எப்படி முற்றிலுமாக அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாரோ, துரிதமாய் செயல்படுகிறாரோ, அதே போல நம்மளுடைய எஜமானனாகிய தேவனுடைய வார்த்தையை, வசனத்தை கேட்டவுடன் அதை செயல்பட நம்ம துரிதமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்களேன், பேச பொறுமையோடு இருக்க வேண்டும். பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளவு அருமையாக நமக்கு ஒரு வாயவும் 2 காதையும் கொடுத்திருக்காரு. ஆனா இது மாறி போச்சு. அதான் இப்ப பிரச்சனையே. ஒரு வாய் எவ்வளவு காரியத்தை பேசுது பாருங்க. அவர் சொல்றாரு, பேச எப்படி இருக்கணுமா, முதல்ல சொல்லும் போது கேட்க தீவிரமா இருக்கணும், பேச பொறுமையா இருக்கணும். ஆனா இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஒரு வாயை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு பேசுறோம். ஏன்னா பல சமயம் பேசுறதே கேட்கறது இல்லை. இப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் ஒருவேளை ஒரு காதையே 2 வாயும் படைச்சிருந்தாருன்னு என்ன ஆயிட்டு, ஒரு வாய்க்கே இந்த பாடு அப்படின்னா 2 வாயை கொடுத்திருந்து ஒரு காதை கொடுத்திருந்தாருன்னா எவ்வளவு மோசமான நிலைக்கு நம்ம போயிருக்கோம் பாருங்க. ஆனா இங்க ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு, நான் பேசுறதுக்கு ஒரு வாயை கொடுத்திருக்கேன், கேட்கறதுக்கு 2 காதை கொடுத்திருக்கேன். ஏன்னா நீங்க கேட்க அதிகமா விரும்பணும். அதனால சொல்ல பாருங்க, பேச பொறுமையா இருங்க, கேட்க என்ன பண்ணுங்க, தீவிரமா இருங்க. ஏன்னா 2 காதுகள் நமக்கு அவர் கொடுத்ததுனால 2 மடங்கு நம்ம என்ன பண்ணணும், தீவிரமா கேட்கணும், நம்மளுடைய பேச்சை குறைக்கணும். அதனாலதான் பாருங்களேன், நீதிமொழிகள்ல பார்க்கும்போது அவரு ரொம்ப அந்த ஞானத்தை குறித்து பேசும்போது அவர் சொல்றாரு பாருங்களேன், சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. நீதிமொழிகள்ல சொல்லியிருக்க பாருங்க. அதான் அவர் சொல்றாரு, அதிகம் பேசாதீங்க, பேச பொறுமையா இருங்க, ஆனா கேட்க என்ன பண்ணுங்க, ரொம்ப வேகமா இருங்க. அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு, அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், அதே மாதிரி தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். இது எல்லாமே நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் யாக்கோபு இங்க சொல்றாரு, கேட்க தீவிரமா இருங்க, பேச பொறுமையா இருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, கோபப்பட எப்படி இருங்க, தாமதமா இருங்க. ஆனா இது எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டாவே இருக்கு. பேதுருக்கு அப்படிதான் இருந்துச்சு. கெத்செமனே தோட்டத்துல அவர் என்ன பண்ணாரு, கேட்பதற்கு தீவிரமா இருந்திருக்கணும், ஆனா அவர் கோபப்படுறதுக்கு தீவிரமா இருக்காரு. பேசுவதற்கு அவர் பொறுமையா இருந்திருக்கணும், பேசுவதற்கு தீவிரமா இருந்தாரு. கோபப்படுறதுக்கு, அதாவது பேச்சை கேட்பதற்கு தீவிரமா இல்லாம அதை தாமதமா இருந்தாரு. பாருங்க எப்படி கெத்செமனே தோட்டத்துல பேதுரு அவர் செயல்பட்டதை பாருங்க. இது எல்லாமே அப்படியே மாறி போயிருக்கு. தேவன் மீதோ அவரது வசனத்தின் மீதோ அவர் பிள்ளைகள் மீதோ சினம் கொள்ளவே கூடாது. ஏன்னா வசனத்தை நமக்கு போதிக்கின்ற போதகர்கள், வயதுல பெரியவங்க, யாரா இருந்தாலும் வசனத்தை நமக்கு உண்மையாய் கற்பிக்கும் போது அவங்க மேல கோபம் கொள்ள கூடாது. நம்மளுடைய பாவத்தை அவர்கள் சுட்டி காமிக்கும் போது நாம் கோபம் கொள்ள கூடாது. அது ஊழியர்களா இருந்தாலும் சரி, நாம் சபைக்கு போகின்ற ஊழியர்களா இருந்தாலும் சரி, நம்ம கோபப்படவே கூடாது. அவருடைய பிரசங்கத்தை, அவருடைய வசனத்தை நம்ம விமர்சிக்கவே கூடாது. ஏன்னா ஆண்டவருடைய வசனம் நம்மகிட்ட பேசுது, நம்மளுடைய பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்பணும். அப்படிங்கும் போது நாம் கோபப்பட எப்படி இருக்கணுமா, தாமதமா இருக்கணும். இது வசனத்தை கேட்டு மட்டும் இல்லை, நம்மளுடைய குடும்பத்திலையும் சரி, கணவன் மனைவி பிள்ளைகள் மத்தியில நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, ஒரு கண்ணாடியை பார்த்து தன் சொந்த உருவத்தை விரும்பாத மனிதன் அந்த கண்ணாடியை உடைப்பது போல தங்களை குறித்தும் தங்களது பாவ நிலையம் குறித்து உண்மையை சொல்லும் வேத வசனத்திற்கு விரோதமாக நாம் என்ன பண்ணக்கூடாது, கலகம் செய்ய
கூடாது. ஒரு சில நேரம் கோவத்துல கண்ணாடி உடைக்கிறோம், ஏன்னா நம்ம மூஞ்சி பிடிக்கல. அதே மாதிரி வசனம், தேவனுடைய வசனமானது கண்ணாடியாக இருக்கு. அது நம்மளுடைய பாவ நிலையை குறிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த வசனத்துக்கு விரோதமாக கலக்கம் பண்ண கூடாது. அநேக வேளையில் கோபமே நம்மை அதிகமா பேச வைக்கும். இதெல்லாம் தவறு. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணணும், கேட்க தீவிரமா இருங்க, பேச பொறுமையா இருங்க, கோபப்பட தாமதமா இருங்க. 21வது வசனத்துல பார்க்கும்போது இது என்ன பண்ணும், இந்த மெய்யான விசுவாசம் தேவனுடைய வசனத்தை ஏற்கும் அப்படிங்கிறாரு. எல்லாவித அழுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒதுக்கி தள்ள வேண்டிய அந்த துணிகள், அந்த வஸ்திரம், அந்த கருத்துல அது சொல்லப்பட்டிருக்கு, அந்த அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. எல்லா விதமான அசுத்தத்தையும் குறிக்கும். எல்லா விதமான ஒழுங்கு ரீதியான அசுத்தத்தை அது குறிக்கும். எல்லாவித துர்க்குணம், நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நாம் செய்த தீய செயல்கள், தீய எண்ணங்கள், எல்லாவித துர்க்குணம் ஒழித்து விட்டு, எப்படி நம்ம இந்த அழுக்கான ஆடைகளை நம்ம தூக்கி போடுறோமோ, இந்த ஆடைகளை களைத்து போடுவது போல இந்த ஒழுங்கின்மையான எல்லா காரியங்களையும் நாம் என்ன பண்ணணும், ஒழித்து விட்டு நாட்டப்பட்ட வசனம் அப்படின்னு அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது புதைக்கப்பட்ட வசனம். ஏன்னா ஏற்கனவே நம்ம மத்தியில பார்த்திருக்கோம், ஆண்டு உவமைகளை பேசும்போது விதைகளை குறித்து பேசுகிறார். அந்த விதை என்ன பண்ணுது, மண்ணுக்குள்ள, பூமியில அது மறைந்து புதைக்கப்படுகிறது. அதே போல வசனத்தை நம்ம புதைக்கிறவர்களாய், இப்படிப்பட்ட வசனத்தை நமக்குள்ளாய், நம்மளுடைய இதயத்திலே அதை புதைத்தவர்களாய், நாட்டப்பட்டவர்களாய், இப்படி நம்மை பரிசுத்தமாக்கும் வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாக்கோபு இந்த இடத்துல சொல்கிறார். நம்ம இதயத்தில் அதை புதைத்து வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வசனம் என்ற விதை புதைக்கப்பட்டால்தான் பரிசுத்தம் என்ற விருட்சம் கிடைக்கும். வசனம் என்கின்ற விதை புதைக்கப்பட்டால்தான் பரிசுத்தம் என்கின்ற விருட்சம் கனி நமக்கு கிடைக்கும். இந்த 22 வசனத்திலிருந்து 25வது வசனத்து வரை நம்ம பார்க்கும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். வசனத்தை கேட்கிறோம், வசனத்தை ஏற்றுக்கொள்கிறோம், ஏற்கிறோம். இப்ப வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். தேவ வசனத்தை கேட்டு அதன்படி நடக்காதவர்கள் தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். அதனாலதான் அவர் ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, நீங்க என்ன பண்ணாதீங்க, உங்களையே நீங்களே என்ன பண்ணிடாதீங்க, வஞ்சிக்காதீங்க. 16வது வசனத்துல மோசம் போகாதீங்க. வசனம் வெறும் மூல அளவில் இருக்க வேண்டியவை அல்ல, நம்மளுடைய செயல்பாடுகளில், அனுதின நடத்தைகளில் அது வெளிப்படுகிறதாக காணப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அவர்கள் தங்களையே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். யாரு? வசனத்தை கேட்டு அதன்படி நடக்காதவர்கள், மூல அளவில் தேவனுடைய வசனத்தை வைத்திருப்பவர்கள், இல்ல மனப்பாடமா 1000 வசனத்தை சொல்லுகிறவர்கள், தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வசனத்தின்படி நடக்காமல் இருந்தால் அவர்கள் தங்களையே அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், ஏமாற்றிக் கொள்கிறார்கள், வஞ்சித்துக் கொள்கிறார்கள். வேத வசனம் ஒருவரை கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராக மாற்றவில்லை என்றால் அந்த நபர் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார். அவர் வேத வசனத்தை ஏதோ ஒரு மந்திரம் புத்தகத்தை போல பேய் ஓட்டவோ, தலைவலினா தலைக்கு பக்கத்துல வச்சுக்கிறது, இரவு நேரத்துல பேய் பிசாசு காத்த கருப்பு வரக்கூடாது தலானி பக்கத்துல வச்சுக்கிறது, அதுக்காக வேத வசனம் கொடுக்கப்படலங்க. அது சாதாரண ஒரு என்ன சொல்ல, ஒரு பிரிண்ட் எடுத்த புத்தகம் தான், அதுல ஒண்ணும் இல்லை. அதை வச்சா ஏதோ பேய் பிசாசு வராது, காத்து கருப்பு வராது அப்படின்னு சொல்லிட்டு தலகாணி கையில வச்சுக்கிறது இங்க வச்சு, அதை அவர் விரும்பல. அந்த வசனத்தின்படி நீங்க கீழ்ப்படுறீங்களா அப்படின்னு பாக்குறாரு. நம்ம எவ்வளவு விதத்துல தவறாக அந்த வசனத்தை, வேதாகமத்தை ஏதோ ஒரு மாந்திரிக புத்தகம் போல அப்படியே பக்கத்துல அப்படி எப்படி சின்ன பிள்ளைங்க பக்கத்துல வைக்கிறது, அங்க வைக்கிறது இல்ல. சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டோடைய வசனத்தை, அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனா இந்த மாதிரி முறைகேடான ஒரு மூடத்தனமான காரியத்தை அவங்க சொல்லித்தராங்க. வசனத்தை பக்கத்துல வைக்கிறதுனால ஒரு பயனும் கிடையாது, தலகாணி மாதிரி பயன்படுத்துகிறதுனால ஒரு பயனும் இல்லை. அவர் தலகாணி மாதிரியும் பயன்படுத்தக்கூடாதுங்கிறாரு, தலைக்குள்ளவையும் பயன்படுத்தக்கூடாதுங்கிறாரு, இதயத்தில் வைத்து வாழ்ந்து காமிங்க அப்படிங்கிறாரு. அதுக்குதான் அவர் கண்ணாடி உதாரணம் பயன்படுத்துகிறார். கண்ணாடியானது முகத்தை கழுவு அப்படிங்கிறது, பல் துவக்கு அப்படிங்கிறது, சவரம் பண்ணு அப்படிங்கிறது. ஆனா கண்ணாடியை பார்த்துட்டு டப்புன்னு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய உருவம் நமக்கே தெரியாது. இப்ப ஆண்டுடைய வசனம் கண்ணாடி, நம்ம அது முன்னாடி நிக்கிறோம், அது அழுக்க காமிக்குது, நம்ம அதை பார்த்துட்டு திருத்தாம அப்படியே போறதுனால என்ன பயன்? அந்த வசனத்தினால ஒரு பயனும் இல்லை. நீங்க வச்சிருக்கிற கண்ணாடி அதேதான், மூஞ்ச சரியா கழுவு, தலை ஒழுங்கா வாரு, பல் சரியா தொலைக்கு, நீங்க வாட்டில அப்படியே மற்ற இடத்துக்கு போனீங்கன்னா
அந்த கண்ணாடியினால உங்களுக்கு என்ன பயன்? அதுதான் அவர் கேட்கிறாரு 22வது வசனத்துல இருந்து 25வது வசனம் வரையிலும். அதனால உங்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, யாக்கோபு மக்கள் செய்யும் ஒவ்வொரு தவறையும் அவர் காமிச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, கண்ணாடி கூப்பிட்டு அதை அவர் நமக்கு சொல்றாரு. தேவ மக்கள் கண்ணாடியை பார்த்து விட்டு வேகமாக கடந்து போக அவர் சொல்லல. பார்ப்பதை வேகமா மறந்துட்டு போக சொல்லல. வசனம் என்ன சொல்லுதோ, அந்த கண்ணாடி நம்ம கிட்ட என்ன காமிக்குதோ அந்த தவறை திருத்தும்படி அது நம்மளை வழி நடத்தணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த இடத்துல சுவாதீன பிரமாணம்னு சொல்லும் போது ஆண்டோடைய வசனத்தை தான் சொல்றாரு. ஏன்னா அந்த வசனத்தை தான் நம்ம என்ன பண்றோம், கண்ணாடியில அவர் பார்க்கிறோம். அது தவற சொல்லும் பொழுது நம்ம அப்படியே டப்புன்னு போயிட்டு நம்ம என்ன பார்த்தோங்கிறத நம்ம மறந்துடுவோம். அதே மாதிரி ஆண்டோடைய வசனத்தையும் ஏதோ பேருக்கு கடமைக்கு படிச்சுட்டு சும்மா நம்ம மறந்துட்டோம்னா அதனால ஒரு பயனும் இல்லைன்னு சொல்லிட்டு, அந்த வசனத்தினால்தான் நமக்கு என்ன கிடைக்குன்னா சுவாதீனம். சுவாதீனம்னா விடுதலை. கலாத்தியர் புத்தகத்தை நம்ம படிச்சோம். ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய வசனத்தை கொண்டும் சுவிசேஷத்தினாலே நம்மளை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறார். நாம் அனைவருமே பாத்தீங்கன்னா சுவாதீனத்தின் பிள்ளைகள், அடிமையின் பிள்ளைகள் அல்ல, விடுதலையின் பிள்ளைகள். அதனால வசனம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியம் என்னது? உம்முடைய வார்த்தையே அந்த சத்தியம். கடைசியா இந்த வசனம் என்ன பண்ணும்னா, கேக்குது, ஏற்குது, அதன்படி நடக்குது, பிறருக்கு சொல்லவும் நம்ம இருக்கோம். இந்த 26, 27 பார்க்கும்போது நம்ம இதை பிறருக்கு பகிரணும். இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்னா பிறருக்கு பகிர்ந்து நம்ம சொல்லணும். அதுல சொல்லும் போது நம்மளுடைய நாவு ரொம்ப முக்கியம். அதுதான் அவர் சொல்றாரு. நம்மளுடைய வாயின் வார்த்தைகள், நாவடக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் இந்த இடத்துல சொல்றாரு. பார்க்கும்போது பாருங்களேன், உங்களுடைய நாவை அடக்காமல் அப்படின்னே அவர் ஆரம்பிக்கிறார். அவனுடைய சத்தியத்தை நம்ம கேட்கிறோம், அதன்படி நடக்கிறோம் மட்டும் இல்லாம பிறருக்கு சொல்லும் பொழுது நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். வசனத்தை கேட்பது மட்டுமல்ல, படிப்பது மட்டுமல்ல, அதன்படி நடக்குது மட்டுமல்ல, அதை பிறருக்கு பகிர வேண்டும். இதில் நம்மளுடைய நாவு ரொம்ப முக்கியம். ஏன்னா இதயத்தின் வெளிப்பாடுதான் என்னது? நாவு. இதயம் சரியாக இருந்தால் நம்முடைய பேச்சும் சரியாக இருக்கும். இந்த இடத்துல அவர் வீணான பக்தி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வீணான பக்திங்கும் போது மாய்மாலத்தனம். ஒரு மளிகை கடைக்காரர் என்ன பண்றாருன்னா, கடை கீழே இருக்கு, அவர் மாடியில இருந்துட்டு கடையில வேலை செய்யற பையனை பார்த்து, தம்பி பால்ல தண்ணி கலந்துட்டியா அப்படிங்கிறாரு. ஆமா கலந்துட்டேன். சரி, வெண்ணெயில அந்த கலர் பவுடர் கலந்துட்டியா? கலந்துட்டேன். காப்பில அந்த பொடி, கலர் பொடி, சிக்கரி பொடி இதெல்லாம் கலந்துட்டேன்? கலந்துட்டேன். அப்ப அவர் மேல இருந்து சொல்றாரு, சரி எல்லாம் முடிச்சுல, சரி வா நம்ம பயில் படிச்சு ஜெபம் பண்ணிட்டு கடையை ஓபன் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. வீணான பக்தி, மாயமாலம். யாக்கோபு இது இதெல்லாம் எதிர்த்து சொல்லிட்டு எது மெய்யான பக்தி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். என்ன சொல்றாருன்னா 27வது வசனத்துல, விதவைகளை, திக்கற்ற பிள்ளைகளின் மீது நாம் கொண்டுள்ள அக்கறை, பரிவு, பாசம், அவர்களுக்கென்று நாம் செய்கின்ற உதவிதான் ஒரு மெய்யான பக்தி. முடியும் போது அதான சொல்றாரு, மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. இந்த உலகத்தால நம்ம கரைப்படுத்தப்படாம நம்மளையே பரிசுத்தத்தை காத்துக்கிறோம். அதையும் சொல்றாரு பாருங்க. உலகத்தால்னா என்னது? தேவன் இல்லாத சமூகம். தேவன் இல்லாத சமூகம் எப்படி உண்மையா இருக்கும், பரிசுத்தமா இருக்கும்? கண்டிப்பா இல்லை. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு உண்மையான பக்தி அப்படிங்கிறது ஏழை எளியவர்களை, திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிக்கும். இவைதான் ஒரு உண்மையான பக்தி. எனவே வார்த்தைகளை வெறுமனவே கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று யாக்கோபு இங்கே நமக்கு சொல்லுகிறார். ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாருன்னா, நல்ல ஒரு தேவ செய்தியை அந்த யாக்கோபுல இருந்து கொடுத்து முடிச்சுட்டு கீழே இறங்கி வர்றாரு புல்பெட்ல இருந்து. இப்போ வயதான ஒரு பாட்டியம்மா என்ன பண்றாங்க, நரம்பு உடையவர்கள் வந்து, அருமையான செய்தி பாஸ்டர், ரொம்ப அருமையா பேசுனீங்க. நீங்க பேசின செய்தியெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சபையில அந்த ஒரு சகோதரி இருக்கா பார்த்தீங்களா, அவளுக்கு நல்லா பொருந்தும் அப்படின்னு. இது இருந்துட்டு மத்தவங்களுக்கு பொருந்துதா இல்லையா? இல்லை, நான் இருக்க எல்லாருக்கும் வேணும்.
நம்ம அநேக நேரத்துல பாஸ்டர் நீங்க பேசுனது அவங்களுக்கு நல்லா சும்மா நறுக்குன்னு இருந்திருக்கும் அப்படிங்கிறோம். இது மத்தவங்களுக்கு இல்ல, நமக்கு. தேவனுடைய வார்த்தை மற்றவர்களுக்கு பொருந்துதா இல்லையா அப்படிங்கிறத விட நமக்கு பொருந்துதா. நான் எங்க திருந்தணும், நம்மளுடைய திருமண வாழ்க்கையில நான் எங்க இருக்கணும், என் மனைவியை நான் நேசிக்கிறேனா, என் கணவனுக்கு நான் கீழ்ப்படுகிறேனா, என்னுடைய நாவு ஒழுங்கா இருக்கா, என் கணவனை நான் எப்படி பேசுறேன், என் மனைவியை நான் எப்படி கூப்பிடுறேன், இதுலதான் இருக்கு. அப்ப என்னன்னா உண்மையான பக்திங்கிறது ஏழை எளியோர் எல்லாத்தையும் தாங்கி அவர்களை ஆதரித்து பரிவோடு அன்போடு நம்மளுடைய நாவுகளை ஜாக்கிரதையா பார்த்து நடப்பதாகும். இந்த முதலாவது அதிகாரத்தினுடைய மைய கருத்து ஒரு 2 லைன்ல சொல்லணும்னா, தேவனால் மறுபிறப்படைந்த விசுவாசி சோதனைகளில் நிலைத்திருந்து பாவத்தை எதிர்த்து தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிந்து தூய வாழ்வில் வாழ்வான். ஒருவேளை இன்றைக்குள்ள சத்தியங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒருவேளை புரியல அப்படின்னா இரவு நேரங்கள் என்ன பண்ணுங்கன்னா மீண்டும் இதை என்ன பண்ணுங்க கேட்டு பாருங்க. ஒருவேளை 2 பேர் இருக்கலாம் கணவன் மனைவியாய், ஒருவேளை ஒரு ஃபோன் மட்டும் இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி என்ன பண்ணுங்க திருப்பி நீங்க என்ன பண்ணுங்க போய் கேளுங்க. வெறும் போட்டு விட்டு நைட்டு தூங்குறதுக்காக இதை யூஸ் பண்ண வேண்டாம். உட்காந்து என்ன பண்ணுங்க, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது உட்காந்து நீங்க என்ன பண்ணலாம், நீங்க கேட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த செய்தி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் என்றால் அடுத்த வகுப்புல அடுத்த செய்தியோட நம்ம அடுத்த அதிகாரத்தோட இதை நம்ம கேட்கலாம். ஏன்னா எனக்கு இப்போ ஒரு 10 நிமிஷம் நான் உங்களுடைய டைமை நான் எடுத்துட்டேன். வேற ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள்? சரி, அப்படி கேள்விகள் சந்தேகங்கள் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம ஜெபித்து இந்த வகுப்பை நம்ம நிறைவு செய்யலாம். அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரும்பொழுது தயவு செய்து இந்த வாரம் 1வது அதிகாரத்தை படிக்காதவங்க அடுத்த வாரம் 2வது அதிகாரத்தை தயவு செய்து என்ன பண்ணுங்க படிங்க. நான் இங்க பேசும்போது உங்களுக்கு அது புதுசா இருக்காது, அதுதான் நான் சொல்ல வரேன். இன்னும் கூடுதல் புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு தரும். அதனால என்ன பண்ணலாம், நம்ம ஆயத்தமா நம்ம வருவோம். சார் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா சார்? அலெக்ஸ் சார். இல்ல, ஜெஃப்ரின் யாரு? ஜெஃப்ரின் யாரு? ரோசி சார். ஓகே 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 ஓகே, தேங்க்யூ. சிஸ்டர் ஏஞ்சல், ஸ்டான்லின் ஜெபகுமார். ஓகே ஓகே, உங்களை நாங்கள் இந்த வகுப்புக்கு நாங்கள் வரவேற்கின்றோம். நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, தொடர்ச்சியாக பங்கெடுங்க. சரிங்களா? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ மற்ற விஷயங்களை வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு நான் அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுக்குறேன். இப்போ நம்ம ஜாயின் பண்ணி முடிக்கலாம். சரிங்களா? ஓகே. நேசிக்கிற பிதாவே, இந்த வேலைக்காக நினைச்செலுத்துகின்றோம். இவ்வளவு நேரமாக உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்கு படிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து உமக்கு நாங்கள் நினைச்செலுத்துகின்றோம். எஸ்ராவை போல கர்த்தாவே நாங்கள் இதை எங்களுடைய மனதில் வைத்து எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அபியாசப்படுத்தவும் அதை நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லவும் கர்த்தர் எங்களுக்கு நீர் பலன் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். கலந்து கொண்ட மாணவர்கள் அதே போல நடத்தின ஆசிரியருக்காக நாங்கள் நினைச்செலுத்துகின்றோம். வருகிற நாட்களில் இவர்களையும் கூட கர்த்தர் நீர் ஆஸ்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஜபங்களை கேட்டதுக்காக நினைச்செலுத்துகின்றோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Okay, thank you all. Thank you so much. Thank you sir. Thank you. Thank you brother. எல்லாருக்கும் பயிரலாம். Thank you, sir.